லைஃப் ஸ்டைல் கதை நேரம். கழுத்தில் விழுந்த மாலை. அத்தியாயம் 1. அவருடைய பஸ் திருத்தணியை அடைவதற்குள் பொழுது சாய தொடங்கிவிட்டது. மாப்பிள்ளை வீட்டவர்கள் எடுத்து நடத்தும் கல்யாணம். எனவே அவர்கள் எல்லாவற்றையும் கவனிக்க முன்னதாகவே வந்துவிட்டிருந்தனர். எல்லோருக்கும் வசதியாக தங்குவதற்கு தேவஸ்தான தங்கும் அறைகள் வாடகைக்கு எடுக்கப்பட்டு தயாராக இருந்தன. பெண் வீட்டவர்கள் ஒரு பகுதியிலும் மாப்பிள்ளை வீட்டவர்கள் எதிர்பகுதியிலும் தங்குவது என்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பஸ்ஸிலிருந்து பெட்டி படுக்கைகளை ஆட்கள் இறக்கி எடுத்து வர அவர்களுக்கு பின்னால் மாதங்கி நடந்து வந்து கொண்டிருந்தாள். எல்லோரும் பார்க்கறதுக்கு முன்னாடி உள்ளே போயிடு, சொன்னதை கேட்டாதானே, இன்னைக்கு கூட பெல் பாட்டமும் டாப்ஸும் போட்டுக்கணுமா, மாதங்கியை போல நூல் புடவையாவது சுத்திக்கிட்டு வந்திருக்க கூடாது. கடுகடுத்து கொண்டு பெண்ணை பெற்ற சுமதி பெல்பாட்டம் தரித்த மகளுக்கு பின்னால் வேகமாக நடந்து கொண்டிருந்தாள். இந்த அறை எங்களுக்கு 2 படுக்கைகள் இருக்கு, அதனால எங்களுக்கு சௌரியமாக இருக்கும் என்று உறவினர்களும் நண்பர்களும் அறைகளை தேர்ந்தெடுப்பதில் அவசரப்பட்டு கொண்டிருந்தனர். பெட்டி, படுக்கை, கூஜா, டம்ளர், கூடைகள் எல்லாம் ஒழுங்காக வந்து சேர்ந்தனவா என்று மேற்பார்வையிடும் வேலை மாதங்கிக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. தங்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த அறைக்குள்ளே சாமான்களை வைத்துவிட்டு போனதும் அவைகளை ஒரு முறை எண்ணி பார்த்தாள். ஜெயந்தியின் ஒப்பனை பொருள்கள் கொண்ட விஐபி பெட்டி உட்பட எல்லாம் சரியாக வந்து சேர்ந்து விட்டிருந்தன. பெரியம்மா சுமதிக்கு பஸ் பயணம் என்றாலே கால்கள் வீங்கி கொண்டு விடும் என்பது அவளுக்கு தெரியும். பரபரப்புடன் ஒரு பெட்டியை திறந்து சுத்தமானதொரு விரிப்பை எடுத்து அறைக்குள் கிடந்த படுக்கையின் மீது விரித்து தயாராக்கினாள். அப்பாடா, ஒரு 10 நிமிஷமாவது படுத்துக்கிறேன். ராத்திரி சாப்பாட்டுக்கு அப்புறம்தான் பரிசமும் நலுங்கும் வச்சுக்க போகிறாங்க. என்னால் மண்டபத்துக்கும் இந்த அறைக்கும் பல தடவை நடக்க முடியாது. நீ ஒரு டிஃபன் செட்டில் சாப்பாட்டை எடுத்து வந்து எனக்கு பரிமாறிட்டு பிறகு போய் மற்றவங்களோட சாப்பிட்டு வரலாம். அப்படியே பெரியப்பா எந்த அறையில் தங்கியிருக்காருன்னு கண்டுக்கிட்டு வந்துடு. எங்களுக்கு அடுத்தபடியாக இருக்கிற அறையை எடுத்துக்கோங்கன்னு கரடியாக கத்தியிருக்கேன். ஒரு அவசர போதுக்கு இவரை தேடணும்னா. பெருமூச்செறிந்தபடி கட்டிலின் மீது சாய்ந்து கொண்டாள் சுமதி. நான் கூட அங்கே போக போகிறதில்ல, உங்களோட இங்கேயே சாப்பிட்டுக்கிறேன். இப்போ எல்லாரும் என்னை முறைக்க வேணாம், ஜெயந்தி பிடிவாதம் செய்தாள். பெரியம்மாவின் உத்தரவுகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும், இல்லாவிட்டால் அவள் பொரிந்து கொட்டி விடுவாள். மாதங்கி அவசரமாக முகத்தை கழுவி துடைத்து கொண்டு பொட்டு வைத்து கூந்தலை வாரி முடித்து கொண்டாள். பஸ் பயணத்தில் அலங்கிவிட்டிருந்த புடவையை களைந்துவிட்டு தன் சிறு பெட்டியில் கொண்டு வந்திருந்த வாயில் சேலை ஒன்றை எடுத்து உடுத்தி கொண்டாள். அது சமயம் மாப்பிள்ளை வீட்டிலிருந்து ஒரு இளம் பெண் உள்ளே வந்தாள். எல்லாரையும் முதல்ல சாப்பிட வர சொன்னாங்க. அத்தை பெண்களுக்கு தலைக்கு வச்சுக்க பூ கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. புன்னகைத்தபடி கையில் சுமந்து வந்த மல்லிகை பூ பந்தொன்றை மேஜையின் மீது வைத்தாள். கல்யாண பெண்ணை பார்க்கணும், நீங்கள் தானே சம்மந்தியம்மா, கேட்டுக்கொண்டே நின்று விட்டாள் அவள். சுமதி திரும்பி பார்த்தார். அருகில் உட்கார்ந்திருந்த மகளை காணவில்லை. குளியலறை கதவு சாத்தப்பட்டிருந்தது. உள்ளே குழாயில் தண்ணீர் ஓடும் சப்தம் கேட்டது. குளிக்கிறா, பஸ்ஸில் வந்த களைப்பு வேற. சித்த பொறுத்து பரிசம் இருக்கே, அப்போ பார்க்கலாம். எரிச்சலை அடக்கி கொண்டு மெலிதாய் சிரித்தாள். வந்தவளின் முகம் சுருங்கி போனது. சரி வரேன், சாப்பிட மண்டபத்துக்கு வந்துடுங்கோ. அவள் விரைந்து விட்டாள். சுமதி மேஜையில் இருந்த பூப்பந்தை அசட்டையாக பார்த்தாள். அவளுக்கு கோபம் பொங்கி கொண்டு வந்தது. சம்மந்தியம்மா பழைய கருமியாக இருக்காங்களே, ஒரு பூப்பந்திலே பெண்ணுக்கு தலை அலங்காரம் செய்துட்டு நாம் எல்லோரும் வச்சுக்கணும்னு அனுப்பியிருக்காங்க மாதங்கி. நீ ஒரு காரியம் செய், போய் அவங்கள பார்த்து பெண்ணுக்கு தலை அலங்காரம் செய்ய கொஞ்சம் தனிப்பட பூ வாங்கிட்டு வர சொன்னேன்னு சொல்லு என்று உத்தரவிட்டாள். மாப்பிள்ளை வீட்டவர்கள் தங்கியிருந்த பகுதிக்கு வந்ததும் மாதங்கிக்கு ஒரே தயக்கம். சம்மந்தியம்மாள் எந்த அறையில் தங்கியிருக்காங்க என்று கேட்டுக்கொள்ளவில்லை. முதல் 2 அறைகளின் கதவுகள் சாத்தப்பட்டிருந்தன. உள்ளே ஆண்களின் பேச்சு குரல் கேட்டது. 3வது அறைக்கதவு ஒரு கழித்த நிலையில் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. அதன் முன்னால்
சிறிது அச்சத்துடன் நின்றாள். உள்ளே இருந்து விசிறி சுழலும் சப்தம் மட்டும்தான் வந்தது. மெல்ல விரல்களால் கதவை லேசாக தட்டினாள். யாரது? அதட்டலாக எழுந்த ஆண் குரலை கேட்டதும் அதிர்ந்து போய்விட்டாள். கதவை திறந்து கொண்டு வெளியே வந்த அவனை கண்டதும் முகம் சிவந்து நெஞ்சு பதற பேச தோன்றாது மௌனியாகிவிட்டாள். நீல ஷர்ட்டும் பட்டுக்கரை வேட்டியுமாக மண்டபத்துக்கு கிளம்ப தயாராகி விட்டிருந்த ஹர்ஷன் பெண் பார்க்க வந்து அன்று இருந்ததை விட திடீரென்று ஒரு பிடி உயரமாகி விட்டது போன்ற மலைப்பு அவளுக்கு. சம்மந்தி அம்மாளை பார்க்கணும் மென்று விழுங்கினாள். காலோடு தலைவரை அவளை உற்று பார்த்த ஹர்ஷன் சிரித்து விட்டான். ரொம்ப அவசரமோ? அந்த கடைசி அறையில் இருக்காங்க, போய் பார். கையை காட்டிவிட்டு உள்ளே சென்று விட்டான். இன்னும் கொஞ்ச நேரம் அவன் சிரித்து கொண்டு பேச மாட்டானா? இன்னும் ஒரு சில வினாடிகள் அவன் அவளை எதிரே நின்று கொண்டிருக்க கூடாதா? ஒரு வினோதமான ஏக்கம் உள்ளத்தில் எழுவதை உணர்ந்தாள். சே, இதென்ன ஆசை! இன்னும் கொஞ்ச நேரத்தில் பரிசம், விடிந்தால் கல்யாணம். நாளை இந்த நேரத்தில் ஜெயந்தியோட தேன் நிலவுக்கு புறப்பட்டு விடுவான். ஜெயந்திக்கு கணவனாக போகிறவனை பார்த்து இப்படி வக்கரமாக ஒரு ஆசையா? உள்ளத்தையும் உடலையும் ஒருங்கே குலுக்கிய இனங்காணாத உணர்வை உதறி விட்டு கொண்டு அவள் அந்த கடைசி அறை பக்கம் வந்தாள். அறையின் கதவு மூடியிருந்தது. சிறிது தயங்கி விட்டு மெல்ல தட்டினாள். கதவை திறந்து கொண்டு வெளிப்பட்ட சம்மந்தியம்மாள் கஸ்தூரி அவளை வியப்போடு பார்த்தாள். சரீக்கரை போட்ட காஞ்சிபுர பட்டுச் சேலையில் கழுத்தும் காதும் மின்ன சம்மந்தியம்மாள் பந்தலுக்கு வேண்டிய அலங்காரத்தில் பாந்தமாகவே இருந்தாள். உன்னை நான் இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கிறேனா? ஆமாம், இப்போ ஞாபகம் வருகிறது. நீ மிஸ்டர் தயானந்தின் தம்பி மகள் தானே? அப்படித்தான் அன்னைக்கு அறிமுகம் செய்து வைத்த நினைவு. உள்ளே வாமா, பரிவுடன் அழைத்தாள். கம்மென்று அறைக்குள்ளே சந்தனம் மல்லிகையின் கலவை வாசனை கல்யாண மண்டபத்துக்குள் புகுந்து விட்டது போன்ற நினைவில் ஏக்கம் நெஞ்சை இருக்க உள்ளே சென்றாள். பெண்ணுக்கு தலை அலங்காரத்துக்கு பூ வாங்கிட்டு வர சொன்னாங்க. மூளையில் இருந்த பூக்கூடையை பார்த்தபடி சொன்னாள். அனுப்பி வைக்கத்தான் நினைச்சேன். அதுக்குள்ள 1000 வேலைகள். வேண்டிய பூவை எடுத்துட்டு போ. சொல்லிக்கொண்டே பந்து பந்தாக மல்லிகை கனகாம்பரம் மலர்களை ஒரு தட்டில் நிறைத்து அவளிடம் கொடுத்தாள். நீயும் நிறைய வச்சு கொண்டு வாமா, புன்முறுவலித்தாள் கஸ்தூரி. பூத்தட்டை கொண்டு வந்து அறைக்குள் வைத்துவிட்டு நிமிர்வதற்குள் பெரியம்மா படுக்கையிலிருந்து முனகினாள். சற்றுன்னு போய் சாப்பாட்டை எடுத்து கொண்டு வந்துடு, பிறகு மற்ற விஷயங்களை கவனிக்கலாம். நிற்க விடாது அவளை அடுத்த பணிக்கு ஏவினாள். கல்யாண மண்டபத்துக்கு டிபன் செட்டை தூக்கி கொண்டு நடந்த மாதங்கியின் மனம் கனத்தது. அவளுக்கு மட்டும் பெற்றோர்கள் உயிருடன் இருந்திருந்தால் இப்படி எடிபிடியாளாக பெரியம்மாவுக்கு நாள் முழுவதும் ஓடிக்கொண்டிருப்பாளா? பெண் பார்க்க வந்த அன்றே அவளுக்கு சம்மந்தி அம்மாள் கஸ்தூரியை பிடித்து விட்டிருந்தது. தாயை பார்ப்பது போல் ஒரு தனி அன்பு மனதில் சுரந்ததை உணர்ந்தாள். பிள்ளையின் தாயார் படித்தவங்க, வேலை பார்த்து கொண்டிருக்காங்க, பெருமையாக பேசினாள் சுமதி. வேலைக்கு போகும் மாமியாரா? எனக்கு வேண்டாம். வீட்டு வேலை முழுவதையும் என் தலையில் தள்ளி விட்டு போயிடுவாங்க. எடுத்த எடுப்பிலேயே ஜெயந்தி முட்டுக்கட்டை போட்டாள். மாமியாரோட இருக்க பிடிக்கலன நீ உன் புருஷனோட தனி குடுத்தனம் செய்ய புறப்பட்டு விடுறது கல்யாணத்துக்கு பிறகு சிந்திக்க வேண்டிய சங்கதி. மாப்பிள்ளையை பார்த்துட்டு போகலாம். அம்மா அதட்டி மகளை அடக்கி விட்டிருந்தாள். அடுத்தபடியாக அவர்கள் வீட்டுக்கு பையனை பார்க்க போயிருந்தவர்கள் திரும்பிய போது வாயூறி போனார்கள். பெரியப்பா மிகவும் சந்தோஷமாக தலையாட்டினார். ஹர்ஷன்னு பேரு. அதுக்கு ஏத்தாப்புல ராஜாவாட்டமாக பையன் நல்லாவே இருக்கான். நல்ல படிப்பு, கை நிறைய சம்பளம். தாயாருக்கு ஒரே பிள்ளை, கார் வீடுன்னு வசதியான குடும்பம். வரதட்சணை வாங்குற பழக்கம் இல்லையா? அவர்களுக்கு பெண்ணை பிடிச்சிட்டா நமக்கு இது பெரிய அதிர்ஷ்டம்னு சொல்வேன் ஆர்ப்பரித்தார். பையனுடைய போட்டோ இருந்தா கொடுங்கோ, கிராமத்தில் இருக்கிற என் மாமாவுக்கு அனுப்பி வைக்கணும். வீட்டுக்கு பெரியவர், அவர் ராசி ரொம்ப முக்கியம்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஜெயந்தி முதலில் போட்டோவை பார்த்துட்ட பிறகு பேசிக்கலாம். சவால் விடும் தோரணையில் சட்டை பையில் இருந்த ஒரு புகைப்படத்தை முன்னரை மேஜை மீது வைத்தார். நாற்காலியில் சாய்ந்தவழி கதை புத்தகம் ஒன்றில் ஆழ்ந்து விட்டிருந்த ஜெயந்தி சட்டென்று எழுந்து வந்து ஆவலுடன் அதை பார்க்க முற்படவில்லை.
ஆனால் மாதங்கியினால் ஆவலை கட்டுப்படுத்த இயலவில்லை. அசட்டையாக படத்தை பார்த்துவிட்டு ஜெயந்தி எழுந்து உள்ளே போய்விட்டாள். யாரும் இல்லாத சமயம் மெல்ல அதை எடுத்து மாதங்கி பார்த்தாள். பார்த்து கொண்டே நின்று விட்டாள். விளக்க அணைக்காம முன்னரையில் என்ன செய்யற? பெரியம்மா குவிய போதுதான் விழிப்பு ஏற்பட்டது. புகைப்படத்தை பார்த்தபோதே அவளுக்கு அவனை பிடித்து விட்டிருந்தது. பெண் பார்க்க அவனும் தாயாரும் மற்றவர்களுடன் வந்தபோது உள்ளே நுழைந்தவனைக் கண்டு அப்படியே மெய்மறந்து போனாள் மாதங்கி. ஆனால் அவனுக்கு ஜெயந்தியை ரொம்ப பிடித்து போயிற்று. உடனடியாக திருமண நாள் வைத்தாகிவிட்டது. விரைவில் திருத்தணியில் கல்யாணம் என்றும் ஏற்பாடாகிவிட்டது. அந்த சில தினங்களில் அவன் இருமுறை அவர்கள் வீட்டுக்கு வந்து போனான். எத்தனையோ தடவைகள் தொலைபேசியில் ஜெயந்தியை அழைத்து பேச முற்பட்டான். ஆனால் ஜெயந்தி வேடிக்கையான பெண். பட்டும் படாமலும் மிகவும் அசட்டையாக அல்லவோ இருக்கிறாள். ஏன்? சாப்பாடு முடிந்ததும் அடுத்தபடியான ஏற்பாடுகள் துரிதமாக நடந்தன. பரிசம் போட காத்திருக்காங்க. பெண்ணை அழைச்சிக்கிட்டு எல்லோரும் மண்டபத்துக்கு வாங்க. அதே இளம்பெண் ஓடி வந்து அறிவித்தாள். இரவு நிகழ்ச்சிகளுக்கென்று தயாராக வைத்திருந்த புடவையை பெட்டிக்குள்ளேருந்து மாதங்கி எடுப்பதை பார்த்த பெரியம்மா எரிந்து விழுந்தாள். உன் அலங்காரம் பிறகு இருக்கட்டும். ஜெயந்தி தன் தோழி தலையலங்காரம் செய்து விடுவாள்னு சொல்லிட்டு தலைச்சாமான் பூ எல்லாத்தோடும் போனவள் இன்னும் வரலை. நாளையாச்சுன்னு சொல்லி சீக்கிரம் அலங்காரத்தை முடிச்சுட்டு வர சொல்லு. முதல்ல நாங்கள்லாம் மண்டபத்துக்கு போயிடுறோம். நீ உடுத்திக்கிட்டு பத்திரமா கதவை பூட்டிக்கிட்டு வந்து சேர். புரிஞ்சதா? அதட்டினாள். 7வது எண் அறையை தொட்டதும் திறந்து கொண்டது. ஆனால் அங்கே யாரும் இல்லை. பதற்றமாக வரிசையாக இருந்த ஒவ்வொரு அறையிலும் தேடினாள். ஜெயந்தியை எங்குமே காணவில்லை. எங்கே போயிருப்பாள் இந்த சமயம்? மாதங்கிக்கு பயத்தில் வாய் உலர்ந்து போயிற்று. மார்பு படபடத்தது. என்னம்மா, என்ன இங்கே நின்றுட்டு? விசாரித்தபடி அங்கவசரத்தை தோளில் போட்டுக்கொண்டு வெளிப்பட்ட பெரியப்பா கதவை பூட்டினார். ஜெயந்தி அக்காவை தேடிக்கிட்டு இருக்கேன். என்னம்மா சொல்ற? தலைக்கு ஜோடனை செய்துவிட்டு வர தன் சிநேகிதியின் அறைக்கு போவதாக சொல்லிவிட்டு போன ஜெயந்தி அக்காவை அங்கே காணலை. எங்கேயும் காணலை. தேடி தேடி ஓஞ்சு போனேன். மாதங்கிக்கு அச்சத்தில் வார்த்தைகள் தடுமாறின. நிசமாவா சொல்ற? திகிலில் உறைந்து போய் நின்று விட்டார் பெண்ணை பெற்ற தந்தை தயானந்தன். அத்தியாயம் 2. கல்யாண மண்டபத்தில் சாப்பாட்டு பகுதியை கஸ்தூரியின் அண்ணன் வேதாச்சலம் கவனித்து கொண்டிருந்தார். இருந்தாலும் பெண் வீட்டவர்களை சீராக கவனித்து உபசரிக்க மேலும் கீழும் நடந்து கொண்டிருந்தாள் கஸ்தூரி. கல்யாணத்துக்கு சில நாட்கள் முன்னாலேயே அவளுள் ஒரு கலவர உணர்வு உருவாகிவிட்டிருந்தது. மகனிடமோ அவளுக்கு உதவ வேண்டி மதுரையிலிருந்து தமது குடும்பத்துடன் வந்திருந்த அண்ணியிடமோ பேசி தெளிவு காண அச்சமாக இருந்தது. ஹர்ஷன் அந்த கார் விபத்துக்கு பின்னர் பிழைத்து எழுந்திருந்தால் போதுமென்று அவள் வேண்டாத தெய்வம் பாக்கியிருக்கவில்லை. காயங்கள் குணமாகி நன்றாக நடமாடத் தொடங்கிவிட்டிருந்த சமயம் மறுபடியும் அவனுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டது. இது அதிர்ச்சி தரும் பேரிடி. அவனது அலுவலகத்திலே வேலை பார்த்த ஊர்மிளாவுக்கும் அவனுக்கும் 2 ஆண்டு காலமாக ஏற்பட்டிருந்த நட்பு காதலாகவே மலர்ந்திருந்தது. கணவனுக்கு பின்னர் மகனை கண்ணின் கருமணியாக காத்து வளர்த்து படிக்க வைத்து ஆளாக்கி இருந்தாள் கஸ்தூரி. பெண் உரிமை போராட்டங்களில் முதல் கொடி பிடித்து கொண்டு நடக்கும் ஆவேசக்காரி. அவர்கள் வசித்த பகுதியில் இயங்கிய மாதர் சங்க தலைவி. வரதட்சணை கொடுமை ஒழிய வேண்டும் என்று வாயளிக்காது பேசுகிறவள். மகனுக்கு காதல் திருமணத்துக்கு ஒப்புதல் கொடுக்காது முட்டுக்கட்டை போட இயலுமோ? ஊர்மிளா ஹர்ஷன் திருமணத்துக்கு ஒத்துக்கொண்டு விட்டிருந்தாள். ஆனால் மனப்பூர்வமாக இசைந்தாள் என்று சொல்லிவிட முடியாது. ஊர்மிளா அழகி, படித்தவள், வேலை பார்ப்பவள், வசதியான வீட்டுப்பெண் என்ற பல தகுதிகள் இருந்தன. தங்களை விட உயர்ந்த இடத்திலிருந்து வரும் ஊர்மிளா தனக்கு உகந்த மருமகளாக இருப்பாளா என்றதொரு சந்தேகம் அவளுக்கு இருந்தது. ஊர்மிளா அவர்களது வீட்டுக்கு வந்து போன 2 தடவைகளிலும் நடந்த சிறு சம்பவங்கள் அதனை உறுதிப்படுத்திவிட்டன. சில வருங்கால மகன்களிடம் கஸ்தூரி பொறுப்புணர்ச்சியைத்தான் முக்கியமாக எதிர்பார்த்தாள். பெண்களுக்கு அது மிகவும் அவசியம் என்று அழுத்தமான கொள்கை அவளுக்கு இருந்தது.
பொறுப்பே இல்லாது எதற்கும் சிரித்து மழுப்பும் இளம் பெண்ணை அவளுக்கு கட்டோடு பிடிக்காது. ஊர்மிளா முதல் தடவையாக தன்னை சந்திக்க வீட்டுக்கு வந்தபோது அவள் கவனித்து விட்டிருந்தாள். பொறுப்புணர்வுக்கும் அந்த பெண்ணுக்கும் காத தூரம் என்று கண்டுவிட்டாள். சிறிது நேரம் பேசியிருந்து விட்டு காஃபி டிஃபன் சாப்பிட்டதும் விடை பெற்று கொண்டு புறப்பட்ட ஊர்மிளா தன் கைப்பையை மேஜையின் மீது வைத்துவிட்டு மறந்து போய்விட்டாள். சிறிது பொழுது தொலைபேசியில் கஸ்தூரியை கூப்பிட்டாள். சாப்பாட்டு மேஜை மீது பையை வச்சுட்டு வந்துட்டேன் அம்மா. நகைக்கடையில் பழுது பார்க்க கொடுத்தனுப்பின பவள நெக்லஸும் ஆஃபீஸ் அலமாரி சாவியும் காலையில் பேங்கிலிருந்து எடுத்த பணமும் அதில் இருக்கு. இப்படி மறந்து ஹீ வேடிக்கையாக மறுபுறத்திலிருந்து சிரித்தாள் ஊர்மிளா. கஸ்தூரிக்கு சிரிப்பு வரவில்லை, கோபம்தான் வந்தது. பையை எடுத்துக்கொண்டு ஊர்மிளாவிடம் ஒப்படைக்க உடனடியாக ஓடின மகனின் அவசரத்தை எண்ணி எரிச்சல் பட்டாள். இன்னொரு முறை வந்திருந்த போது முகம் கழுவ குளியலறைக்கு சென்றவள் கைகடிகாரத்தை வாஷ் பேசின் அருகே சுழற்றி வைத்து விட்டு போயிருந்தாள். அதை அவளிடம் ஒப்படைக்க மறுபடியும் ஹர்ஷன் ஓட வேண்டியிருந்தது. இந்த பெண் ஊர்மிளா தன் குடும்பத்துக்கு ஏற்ற மருமகளா என்று உள்ளூர அவள் கவலைப்பட்டு கொண்டிருக்கையில்தான் அந்த அதிர்ச்சி செய்து கிடைத்தது. நிச்சயதார்த்த ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்த போது ஒரு நாள் மாலை ஊர்மிளாவின் தந்தை தமது அந்தஸ்தை கைவிட மனமின்றி தன் வீட்டிலிருந்து கொண்டே ஹர்ஷனை தொலைபேசியில் கூப்பிட்டு விஷயத்தை சொல்லிவிட்டார். வேண்டாத ஒரு சாமானை குப்பை தொட்டியில் வீசி எறிவது போல் அசட்டியாகவே பேசிவிட்டார். ஊர்மிளாவுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமில்லையாம். அதனால் நிச்சயார்த்தத்தை நிறுத்திவிட்டேன். இந்த இடியை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மிகவும் நெருங்கி பழகிவிட்டு காதல் என்று காதை அளந்துவிட்டு பலர் முன்னிலையில் அவனை அவமானப்படுத்திவிட்ட ஊர்மிளாவின் துரோகத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. காய்ச்சல் அடித்தவன் போல் பித்தம் பிடித்தவன் போல் எதிலும் நாட்டமின்றி வேலையின்றி லீவு எடுத்துக்கொண்டு ஊர் ஊராக அவன் சுற்றி கொண்டிருந்தான். ஊர்மிளாவுக்கு வேறு இடத்தில் கல்யாணம் ஏற்பாடாகிவிட்டது என்று தெரிந்தும் அவன் யாரிடமும் பேசாது பல நாட்கள் மௌனமாக இருந்தான். அப்படிப்பட்டதொரு அதிர்ச்சி அந்த சம்பவம். ஊர்மிளா கல்யாணமாகி புக்கோகம் போய் ஒரு குழந்தைக்கு தாயான பின்பு கூட அவன் அந்த துயர அனுபவத்தினின்று பூரணமாக மீளவில்லை. அதற்கு பின்னர் அவன் கல்யாணம் என்ற பேச்சையே கேட்க வெறுத்தான். கல்லூரிக்கு வாயை திறக்கவும் பயமாகவே இருந்தது. வருடங்கள் 2 முழுதாக கழிந்த பின்னர்தான் அந்த பழைய கலையை சிறிது அவன் முகத்தில் காண முடிந்தது. குடும்பத்து நண்பர் ஒருவர் மூலம் கிடைத்த வரன். அது தயானந்தத்தின் குடும்பத்தை கஸ்தூரிக்கு மிகவும் பிடித்து விட்டிருந்தது. மகனுக்கு பிடிக்க வேண்டுமே என்று தன் குலதெய்வத்தை வேண்டி கவலைப்பட்டு கொண்டிருந்தாள். வேண்டா வெறுப்பாக தாயாரின் வற்புறுத்தலை தாங்க முடியாதுதான் ஹர்ஷன் பெண்ணை பார்க்க வந்தான். நல்ல வேளை அவனுக்கு பெண்ணை பிடித்து விட்டிருந்தது. கல்யாணத்துக்கு சம்மதமும் தெரிவித்து விட்டான். அவ்வளவுதான். கஸ்தூரிக்கு மகிழ்ச்சி பிடிபடவில்லை. மதுரையிலிருந்து அண்ணனை வரவழைத்து சூட்டோடு சூடாக விரைவில் திருமணத்தை முடிக்க அவசரப்பட்டாள். பெரிய விபத்து நின்று மகன் உயிர் பிழைத்ததற்கும் ஊர்மிளாவின் துரோகத்தை மறந்து அம்மா பார்த்து கொடுத்த பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ள சம்மதித்ததற்கும் ஒட்டுமொத்தமாக நன்றி செலுத்தத்தான் திருத்தணியில் கல்யாணம் நடத்துவதாக வேண்டிக் கொண்டிருந்தாள். கல்யாணத்துக்கு சில தினங்களுக்கு முன்னால் கடைத்தெருவில் வேண்டிய சாமான்களை வாங்கி கடற்கரை ஓரமாக தானே காரை ஓட்டிக்கொண்டு வந்தவள் திடுக்கிட்டு போனாள். காந்தி சிலை அருகே பெல்பாட்டம் குர்தாவில் அவளது வருங்கால மருமகள் ஜெயந்தி கழுத்தில் முடிவழிந்து கொண்டிருந்த ஒடுசலான ஒரு வாலிபனுடன் நெருக்கமாக நின்று பேசிக்கொண்டிருந்தாள். வேறு யாராவது சொல்லியிருந்தால் நம்பியிருக்க மாட்டாள். தன் கண்களாலேயே பார்த்து விட்ட காட்சி. ஊர்மிளாவின் கதைதான் அப்படி முடிந்தது என்றால் இந்த பெண் ஜெயந்தி சிந்திக்க முடியாது குழம்பி போய்விட்டாள். கல்யாணத்தை மிக அருகில் வைத்து கொண்டு இந்த கலவரமான செய்தியை அவள் யாரிடம் சொல்ல முடியும்? என்ன செய்வது? ஏற்கனவே ஒரு முறை ஏற்பட்ட அவமானத்தில் அடிபட்டு உணர்வுகள் சேர்ந்து மனம் உடைந்து விட்டவன் ஹர்ஷன். அவனிடம் இதை பற்றி பேசுவது சாத்தியப்படாத சங்கதி. அண்ணன் பழங்காலத்து மனிதர். பெண்கள் சிரித்தாலே போச்சு என்று அலறிவிடும் ஆசாமி. அவரிடம் பொய் சொல்வதும் சரிப்படாத காரியம். யாரிடமும் பேசி பயனில்லை. இப்போது நேரம் இல்லை.
முருகன் மேல் பாரத்தை போட்டுவிட்டு அவள் மேற்கொண்டு காரியங்களை துரிதமாக கவனித்தாக வேண்டும். அதுதான் முக்கியம். சாப்பிட உட்கார்ந்திருந்த சம்மந்தி வீட்டவர்களின் கூட்டத்தில் கல்யாண பெண்களை கண்களால் துளாவினாள். சம்மந்தி அம்மாள் சுமதியையும் பந்தியில் காணவில்லை. சாப்பாடு நிறைந்த டிபன் செட்டை தூக்கி கொண்டு சமையல் கட்டிலிருந்து வெளிப்பட்ட மாதங்கி கஸ்தூரியை கண்டு நாணி புன்முறுவலித்தாள். பெரியம்மாவுக்கு வர முடியலை, முட்டி நோவு, அதனால் சாப்பாட்டை அரைக்கே எடுத்துட்டு போறேன். அதுக்கென்ன, பேஷா செய், உன்னையும் மறைக்காம கேட்டு எடுத்துக்கிட்டு போ. ஆமா, கல்யாண பெண் இன்னும் சாப்பிட வரலையே, உடனே பரிசத்துக்கு உட்காரணுமே, தெரியுமில்லையா? யாருக்கும் கேட்காத குரலில் விளம்பினாள் கஸ்தூரி. தலையலங்காரம் செய்ய நேரம் பிடிக்கும், அதனால அக்காவும் அங்கேயே சாப்பிட்டுக்கிறதாக சொல்லித்து. நெற்றியில் கொப்பளித்த வேர்வை துளிகளை மெல்ல கைக்குட்டையால் துடைத்து கொண்டாள் கஸ்தூரி. மாதங்கிக்கு தலையசைத்து விடை கொடுத்துவிட்டு மண்டபத்துக்குள் புகுந்தாள். அடிவயிற்றை பிசைந்த அந்த திகில் உணர்வு சிறிது அடங்கி போனது. அப்பாடா என்று பெருமூச்சு வந்தது. அண்ணன் கொடுத்த குரலுக்கு உதவ அதற்குள்ளே விரைந்தாள். கல்யாண கூடத்திலே ஜமுக்காலத்தையும் பாய்களையும் பரபரப்பாக ஆட்கள் விரித்தனர். தேங்காய், பழங்கள், மிட்டாய் என்று தட்டுகளை சுமந்து கொண்டு சுமங்கலி பெண்கள் பாயின் மீது வரிசை வைத்தார்கள். பெண்ணை கூட்டி வர ஆளை அனுப்பு, மசமசன்னு நின்றுக்கிட்டு இருந்தால் அடிக்குரலில் அண்ணன் தங்கையை அதட்டினார். ஆள் அனுப்பியாச்சு, அவங்கெல்லாம் வர வேண்டியதுதான் பாக்கி, எந்த நிமிஷமும் வரலாம் என்று சொல்லிவிட்டு திரும்பினாள் கஸ்தூரி. அங்கவசரத்தை கையில் பிடித்து கொண்டு தலைதறிக்கும் வேகத்தில் சம்மந்தி தயானந்தன் ஓடி வருவதை கவனித்தாள். பகீர் என்ற உணர்வு நெஞ்சை கவியது. இப்போ என்ன ஆச்சு? ஏன் இவர் இப்படி ஓடி வருகிறார்? உங்களைத்தானே, இப்படி வரீங்களா? மிக மெல்லிய குரலில் ரகசியமாக அழைத்த தயானந்தின் பின்னால் சாமான்கள் வைத்திருந்த அறைக்குள் சென்றாள். உடம்பு முழுவதிலும் வேர்வை ஆறாக வழிவதை உணர்ந்தாள். நெஞ்சு படபடக்க, மூச்சு திணற ஆவலுடன் அவர் முகத்தை பார்த்தாள். இந்த கடுதாசியை எழுதி வச்சுட்டு என் பெண் சென்னைக்கு போய்விட்டாள். நான் என்னமா செய்வேன்? நடக்கக்கூடாதது நடந்துடுச்சு. அவரது குரல் நடுங்கியது. சட்டை பையிலிருந்து ஒரு கடித துண்டை எடுத்து அவளிடம் நீட்டினார் தயானந்த். அன்புல்லா அப்பா, எனக்கு இந்த கல்யாணத்தில் சிறிதும் விருப்பமில்லை. உங்களுக்கு ஜாடையாக பல தடவைகள் சொல்லியும் புரிந்து கொள்ளாது என்னை வற்புறுத்தினீர்கள். காரியம் மிஞ்சுவதற்கு முன் தப்பித்து கொள்வதுதான் சிறந்தது என்ற முடிவில் நான் விரும்பியவரின் உதவியுடன் சென்னைக்கு திரும்பிவிட்டேன். என்னை அங்கே ஓடி வந்து தேடுவதில் பயனில்லை. பம்பாய்க்கு நாங்கள் பயணப்பட்டு கொண்டிருப்போம். மன்னிக்கவும் ஜெயந்தி. கஸ்தூரி கீழே விழுந்தா விடாவண்ணம் சுவரை ஆதாரமாக பிடித்து கொண்டாள். உயிரெல்லாம் போய் உடல் தக்கையாகிவிட்ட பிரமிப்பு. இனி என்ன செய்ய போகிறோம்? நண்பர்கள், உறவினர்கள் முன்னால் அவளுக்கு இப்படி ஒரு அவமானமா? இந்த இரண்டாவது இடியை ஹர்ஷன் எப்படி தாங்கிக் கொள்ள போகிறான்? முருகா, இப்படி ஒரு சோதனை எனக்கேன்? மௌனமாக அவள் மனம் அலறி அழுதது. அத்தியாயம் 3. சம்மந்தி தயானந்த் தமது சற்றையை பற்றி மெல்ல இழுத்து இப்படி வாங்கோ என்று மெல்லிய குரலில் காதருகே பேசியதை கேட்டு வேதாச்சலம் வியப்புடன் திரும்பினார். எப்பொழுதுமே இறந்து பேசி பழக்கப்பட்டவர், இதென்ன கிசு கிசு? பரிசம் போடும் சமயத்தில் தயானந்த் தகராறு செய்ய நினைக்கிறானா? அவருக்கு ஆத்திரமும் கோபமும் தோன்றின. நகை போதாது, அது இதுன்னு ஏதோ ஆரம்பிக்க போறான். அப்பவே சொல்லணும்னு தான் இருந்தேன். இந்த காலத்தில் கை நிறைய வரதட்சணை, கார், பங்களான்னு கொடுத்து பெண்ணையும் கொடுக்க பெற்றவன் வரிசையில் நிற்கும்போது நாம் ஏன் இப்படி தாழ்ந்து வழிய போகணும்னு கஸ்தூரி கிட்ட கேட்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தேன். நேரமில்லை, எல்லாம் ஒரு அவசரம். என்னவோ கொள்ளுன்னுட்டு பிடிவாதமா எல்லாத்தையும் தன் தலையில் போட்டுக்கிட்டா. இப்போ சம்பந்தி ஒரு கொம்பிலே ஏறி உட்கார்ந்து கொண்டு எல்லோரையும் விரட்டுறானா? கனப்பொழுதில் பலவும் எண்ணிய வேதாச்சலம் வெகுண்டு முகத்தை சுழித்தார். என்ன விஷயம்? இங்கேயே சொல்லுங்கோ. பரவாயில்லை என்று அதட்டினார். 4 பேர் நடுவே பேச முடியாத சங்கதி. உங்க தங்கச்சி கூப்பிடுறாங்க. மறுபடியும் தயானந்த் காதுக்குள் மெல்ல சொன்னார். அடிவயிற்றிலே சில்லென்ற உணர்வில் அதிர்ந்து போனார் வேதாச்சலம். இடுப்பிலே இறுக்கமாக சட்டை மீது கட்டி கொண்டிருந்த மேல் துண்டை அவிழ்த்து தோளில் உதறி போட்டு கொண்டார். மூச்சு நின்றுவிடும் போன்றதோடு படபடப்புடன் சாமான் வைத்திருந்த அறைக்குள் விரைந்தார். புலக்கடை அருகே கிடந்த அரிசி பூட்டை மீது கஸ்தூரி உட்கார்ந்திருந்தாள்.
பக்கத்திலே அவளது புத்தம்புது காஞ்சிபுரம் பட்டுச்சேலை மீது தொட்டுக்கொண்டு ஒரு கறி பிடித்த அண்டா வைக்கப்பட்டிருந்தது. பத்திரம், புடவை தலைப்பை இழுத்துக்கோ, கறி பட்டுட போறது, எச்சரித்தபடி அருகில் ஓடி வந்து நின்றார் அண்ணன். மூஞ்சியில கறி பூசிட்டா அண்ணா, புடையாவது தோச்சு சரிப்படுத்திக்கலாம். ஆனால் அதற்கு மேல் பேச முடியாமல் கஸ்தூரிக்கு அழுகை பொத்து கொண்டு வந்தது. வெளியில் அடைந்துவிட்ட அவளது முகமும் நீர் ததும்பிய கண்களும் அவள் பேச்சும் ஏதோ விபரீதம் நடந்துவிட்டது என்பதை அறிவுறுத்தவே வேதாச்சலம் சாமான அறைக்கதவை தாளிட்டு விட்டு சகோதரி அருகே தரையில் வந்து உட்கார்ந்தார். சற்று தள்ளியபடி சுவர் ஓரமாக தயானந்த் தவித்து கொண்டு நின்றார். தன்னிடமிருந்த அந்த கடிதத்தொண்டை அண்ணனிடம் கொடுத்ததும் அடக்கமாட்டாது விம்மி விட்டாள் கஸ்தூரி. வேதாச்சலம் வேகமாக அதை படித்துவிட்டு கோபத்துடன் தயானந்தை வெறித்து பார்த்தார். இது நிஜமா? இப்படி எங்களை அவமானப்படுத்துறதுக்கு அந்த பெண்ணுக்கு எத்தனை துணிச்சல்! பிடிக்காத இடத்துல கட்டி கொடுக்க உங்க பெண்ணை நீங்க ஏன் வற்புறுத்தணும்? இந்த சமாச்சாரத்தை நாங்கள் சும்மா விட மாட்டோம். படபடவென்று கொஞ்சம் உரத்த குரலில் ஆத்திரமாக கத்திவிட்டார். அண்ணா, இப்போது இது சண்டை போடுற விஷயம் இல்லை, மானம் போற சங்கதி. விம்மலில் குலுங்கினாள் தங்கை. கஸ்தூரி, என்னத்துக்கு அழுகிற? அவமானம் நமக்கு மட்டும் இல்லை, சொல்லப்போனா பெண்ணை பெற்றவர்தான் நம்மை விட 2 பங்கு வெட்கப்பட்டு கொண்டு அழணும். போகட்டும், இந்த பொண்ணு இல்லாட்டி இன்னொரு பொண்ணு நம்ம பையனுக்கு கிடைக்காமலா போயிடும்? அடிக்குரலில் அதட்டினாள். கல்யாண பொண்ணு கத்திரிக்காயா வெண்டைக்காயா? சட்டுன்னு கடையில் போய் வாங்கிட்டு வந்துட்டு பரிசம் போடுறதை பார்க்க எல்லாரும் வரப்போகிற சமயத்தில் எல்லார் முன்னாலேயும் இப்படி ஒரு அவமானமா? அதை நினைச்சு மேலே பேச முடியாது திணறினாள். ஊரில் உலகத்தில் நடக்காத அதிசயம் முதல் தடவை நம்ம வீட்டில் கல்யாணத்தில் நடந்து விட்டதாக நினைக்காதே கஸ்தூரி. உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம கிராமத்தில் மேலத்தரு சுப்பையா மகன் கல்யாணத்தின் போது கல்யாண பெண் திடீர்னு காணாமல் போயிட்டா. அவர் பயந்துக்கிட்டு கல்யாணத்தை நிறுத்தி விடலையே, தன் அக்கா மகளை மனையில் உட்கார வச்சு ஜாம் ஜாம் நடத்தி முடிச்சுட்டாரே. என்ன சொல்றீங்க அண்ணா? தழுதழுத்தாள் கஸ்தூரி. தைரியமா இரு, மலை போல் ஒரு அண்ணன் நான் இருக்கடிச்சே நீ ஏன் கலங்கணும் என்று ஆறுதல் கூறிய வேதாச்சலம் கோபமாக தயானந்தத்தின் பக்கம் திரும்பினார். மரமாட்டான் அப்படி நின்னா என்ன அர்த்தம்? இப்படி வாங்கோ, இந்த விஷயத்தை நம்மோடு ரகசியமா வச்சுக்குவோம். ஒரே முட்டா அமைக்கிட முடியாது, பின்னால் மெல்ல எல்லோருக்கும் தெரிஞ்சா குத்தமில்லை. இப்ப எனக்கு ஒரு யோசனை தோணுது. உங்களுக்கு இதுக்கு அடுத்தபடியா கல்யாணத்துக்கு பெண் இருக்கா? தயானந்த் தலையை சொரிந்து கொண்டார். எனக்கு ஜெயந்தி தான் கடைக்குட்டி. எங்கள் வீட்டில் எங்களோட இப்போ இருக்கிறது என் தம்பி மக ஒருத்தி தான். அந்த பெண்ணுக்கு வேற இடத்துல கல்யாணம் பேசி முடிச்சிருக்கீங்களா? இல்லை என்று விழுங்கினார் தயானந்த். தம் மகளுக்கு பார்த்து நிச்சயம் செய்த மாப்பிள்ளையை மாதங்கிக்கு விட்டு கொடுப்பதா? அவர் மனதில் லேசாக எரிச்சல் மூண்டது. இவருக்கு தம்பி மகள் ஒரு பெண் இருக்கு, இவர் ஆதரவிலே தான் வளருகிறாள். பெண் பார்க்க போன போது சம்பந்தி அம்மா சொன்னாங்க. சித்த முன்ன கூட அந்த பெண்ணை பார்த்தேன். மூக்கு முழியுமா நல்லாவே இருக்கா அந்த பொண்ணு. ஆனால் ஹர்ஷன் இதுக்கு ஒத்துக்கணுமே. நீ சும்மா இரு கஸ்தூரி, அவனை சமாளிக்கிறது என் பொறுப்பு. என் மனைவி என்ன சொல்வாளோ? என்னையா விளையாடுறீங்க? இத்தனை பெரிய அவமானத்தில் எங்களை மாட்டி வச்சுட்டு பரிகாரம் சொன்னால் பசப்புறீங்க. உங்கள் மனைவி கிட்ட சொல்லி அந்த பெண்ணை புதுசு கட்டிக்கிட்டு மண்டபத்துக்கு வர சொல்லுங்க. மாதங்கி சம்மதிக்க வைக்கிறது உங்கள் பொறுப்பு. இந்த கதையெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு இந்த கல்யாணம் நடந்தாகணும். கஸ்தூரி, கண்களை துடைச்சுக்கோ, எழுந்திரு, சீக்கிரமா எல்லாத்தையும் கவனி. நான் போய் ஹர்ஷனை கண்டு பேசி அழைச்சிட்டு வரேன். துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு கிளம்பினார். கணவன் கூறியதை கேட்ட சுமதிக்கு பேயறைந்து விட்ட அதிர்ச்சி. இந்த பெண் ஜெயந்தி இப்படி ஒரு கல்லை தூக்கி தலையில் போடுவாளா? 1 கோடி காட்டியிருந்தா கூட கல்யாணம் வரை வந்து இப்படி ஒரு அவமானத்திலே சிக்கியிருக்க வேண்டாமே. மனம் புலங்கி போனாள். மாதங்கிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று பொறாமையால் கொதித்து போனாள். உன் அக்கா செஞ்ச வேலையால் உனக்கு இப்போ யோகம். அந்த பெண்ணுக்கு பதிலாக உன்னை வச்சு கல்யாணம் நடத்தணும்னு சம்மந்தி வீட்டில் ஒரே பிடிவாதமாக இருக்காங்க. நீயும் சமயத்துக்கு கழுத்தை அறுத்துடாத. இஷ்டமில்லாட்ட இப்பவே சொல்லிடு. பிடிச்சா அந்த பட்டுப்புடவை எடுத்து சுத்திக்கிட்டு கிளம்பு. மெல்லிய குரலில் சீறினாள் கோபத்துடன். கல்யாண மண்டபத்துள் தயங்கி கொண்டு வந்த மாதங்கியை முன்வந்து
பிள்ளை வீட்டைச் சேர்ந்த அந்த பெண் கையை பற்றி கொண்டு உள்ளே அழைத்து சென்றாள். நீதான் கல்யாண பொண்ணுன்னு பூ கொடுக்க வந்தப்பவே கண்டுபிடிச்சிட்டேன், மகிழ்ச்சியோடு ஆர்ப்பரித்தாள். வேதாச்சலமும் தயானந்தும் ஜமுக்காலத்தில் எதிரெதிராக அமர்ந்து கொண்டனர். எல்லோரும் சுற்றிலும் சூழ்ந்து உட்கார்ந்ததும் மாப்பிள்ளை வீட்டு பெண்களில் சிலர் புடவை நகை பெட்டிகளை கொண்ட தட்டுகளை வரிசையாக சுமந்து வந்து அருகில் வைத்தனர். குத்து விளக்கை தூண்டி நன்றாக எரியவிட்டால் ஒரு பெண். நாதஸ்வரம் ஓய்ந்து மண்டபத்திலே ஆவல் நிறைந்த அமைதி நிலவியது. இரண்டு சம்பந்திகளும் ஒருவருக்கொருவர் சந்தனம் பூசி பொட்டு வைத்து பூமாலை அணிவித்து மரியாதை செய்து வைத்தனர். கிட்டவாங்க சம்பந்தி, வெற்றிலை பாக்கு மாத்திக்குவோம், சபை கேட்கிறாப்ல, சம்மதம்னு 3 வாட்டி சொல்லுங்கோ, இறைந்து பேசினார் வேதாச்சலம். என்ன கூச்சப்படுறீங்க, கிட்ட வாங்கோ, உரத்து சிரித்தார். சபையிலும் வேடிக்கையான பேச்சும் சிரிப்பும் பரவியது. பாக்கு வெற்றிலை மாற்றி முடித்ததும் நகை புடவை இருந்த தட்டை கையில் தூக்கி கொண்டார் வேதாச்சலம். சுற்றிலும் பெருமையாக பார்வையை ஓடவிட்டார். எல்லோரும் கேட்டுக்கோங்கோ, பெண் விட்டவங்க நல்லா கேட்டுக்கிட்டோம். பெண்ணுக்கு போடுறதாக சொன்ன நகைகள் எல்லாம் இந்த பெட்டிக்குள்ளே இருக்கு. கழுத்துக்கு 2 கொத்து சங்கிலி, கையிலுக்கு 4 ஜோடி வளையல்கள், வைர கம்மல், கெம்பு அட்டிகை, பச்சைக்கல் நெக்லஸ், செட்டு முத்து மாலை, தங்க மோதிரம். சம்மந்தி, நல்லா பார்த்துக்கலாம், சரிதானே? இங்கே பெண்ணை கூப்பிடுங்கோ, இதுகளை உங்க ஆசிகளோடு கொடுக்கணும், அதற்றலாக பேசினார். மாப்பிள்ளை வீட்டைச் சேர்ந்த அதே பெண் மாதங்கியை கைப்பிடித்து அழைத்து கொண்டு வந்தபோது கூடியிருந்தவர்களே ஒரு சலசலப்பு. இதுதான் கல்யாண பெண்ணா? வியப்பு நிறைந்த பல பேச்சு குரல்கள் எழுந்தன. மாதங்கி கூடியிருந்தவர்களை பார்க்க அஞ்சி மகிழ்ச்சியும் அச்சமும் கலந்த உணர்விலே நெஞ்சு படபடக்க மெல்ல வந்து கை நீட்டி பரிசு தட்டை பெற்று கொண்டு வணங்கினாள். கண்களில் வழிந்த கண்ணீரை சற்றென்று துடைத்து கொண்டாள் கஸ்தூரி. சற்று தொலைவில் ஆண்கள் கூட்டத்தில் உட்கார்ந்திருந்த மகனை பார்க்க அவளுக்கு மிகவும் பயமாகத்தான் இருந்தது. பரிசு முடிந்ததும் நலுங்கு ஆரம்பமாகியது. ஊதாவண்ண பனாரஸ் புடவையை எடுத்துக்கொண்டு நகையில் அணிந்து கழுத்தில் கனமான ரோஜா மாலையுடன் மெல்ல அசைந்து வந்து மாதங்கி உட்கார்ந்தாள். மாப்பிள்ளை வீட்டிலிருந்து ஒரு வயதான சுமங்கலி அம்மாள் எழுந்து சடங்கை ஆரம்பித்து வைத்தாள். சந்தனத்தை மாதங்கியின் கழுத்து கன்னம் மீது பூசி பொட்டு வைத்து பூச்சூட்டி ஆரத்தி எடுத்து திருஷ்டி கழித்தாள். பின் பல பெண்கள் தொடர்ந்தன. முருகா, இப்படி ஒரு அதிசயமா? எனக்கு பிடித்தவரையே எனக்கு கொடுத்து இன்பச் சிலிப்புடன் மெல்ல நிமிர்ந்து ஹர்ஷன் பக்கம் பார்த்தாள் மாதங்கி. நிற்பாக ஏன் அவளை அவன் வெறுக்கிறான்? அப்படியென்றால் அவனுக்கு அவளை பிடிக்கவில்லையா? சட்டென தலையை கவிழ்த்து கொண்டாள் மாதங்கி. கண் இமைகளினின்று 2 சொட்டு கண்ணீர் கைகள் மீது உதிர்ந்தன. அத்தியாயம் 4. விடியற்காலை முகூர்த்தம் எவ்விதமான கலவரமும் இன்றி இனிதே நடந்தேறியது. கஸ்தூரிக்கு இருந்த கவலையில் அவள் இரவு ஏதும் சாப்பிடவில்லை. அண்ணனின் வற்புறுத்தலை ஒதுக்க முடியாது ஒரு டம்ளர் மோரை குடித்துவிட்டு தனது அறையில் தன்னந்தனையே படுத்து கொண்டு விடியும் வரை விழித்து கொண்டே இருந்தாள். இந்த பிள்ளை ஹர்ஷன் திடீரென்று காலை மண்டபத்துக்கு வர மறுத்துவிட்டால், முருகா, தாலி கட்டிய கையோடு உனக்கு அபிஷேகம் செய்து வைக்க உன் சந்நிதிக்கு ஓடி வருகிறோம், கைவிட்டு விடாதே அப்பா. கண்களில் நீர் ஒழுக மனமுருக பன்முறை பிரார்த்தித்து கொண்டாள். மனையில் இருந்தபடியே தாயை வெட்டி விடுவது போல் ஹர்ஷன் பலமுறை பார்த்தான். ஆனால் அவள் எதிர்பார்த்த பைத்தியக்கார செயல் ஏதும் நடைபெறவில்லை. பச்சை தண்ணீரை கூட வாயில் விடாது கடும் பட்டினியாக இருந்த கஸ்தூரி தாலி கட்டி முடிந்து மற்ற சடங்குகள் முடிவு பெற்ற உடனேயே வேதாச்சலத்தை கூப்பிட்டு சொன்னாள். அண்ணா, கல்யாண பெண் மாப்பிள்ளையோடு நீங்க காரில் கோயிலுக்கு வந்துடுங்க, நானும் விரைவில் அங்கு வந்து சேர்ந்துக்கிறேன். கருணை காட்டிய முருகனுக்கு காணிக்கையை அளிப்பவள் போல் மூச்சிறைக்க முருகா முருகா என்று முணுமுணுத்த வண்ணம் அவள் படிகளில் ஏறி மேலே கோவிலுக்கு வந்து சேர்ந்தாள். அபிஷேகத்துக்கு முன்பே ஏற்பாடாகி விட்டிருந்ததனால் அதுவும் மிகவும் இனிதே நடந்தேறியது. மாலையும் கழுத்துமாக தன் எதிரே நின்ற மணமக்களை மெல்ல பார்த்தாள் கஸ்தூரி. ஆனந்தத்தின் அழுத்தத்தினால் அவள் கண்கள் படித்தன. உறவினர்கள் நண்பர்கள் எதிரே அவமானப்படாத எப்படியோ சமாளித்தாகிவிட்டது. இனி அவர்கள் பாடு என்று எண்ணிக்கொண்டாள். பிரார்த்தனையை முடித்து கொண்டு அவர்கள் கீழே வருவதற்குள்
பகல் சாப்பாடு தயாராகி விட்டிருந்தது. ஊருக்கு உடனே திரும்ப நினைத்தவர்கள் முதல் பந்தியிலேயே உட்கார்ந்து விட்டனர். கல்யாணத்துக்கு தலையலங்காரம் செய்ய எடுத்து வந்த கவரி நகைகளை பற்றித்தான் பெரியம்மா சுமதிக்கு கவலையாக இருந்தது. அவைகளை சேகரித்து கொண்டு கிளம்ப அவசரப்பட்டாள். சுமையாக அழுத்திய கவரிங் நகை மாலை மாதங்கியின் ரவிக்கையும் கழுத்தையும் பிய்த்து கொண்டிருந்தது. அது போதாது போல் சுமதி வேகமாக பெண்கள் மண்டபத்திலே தங்கியிருந்த அறைக்குள் வந்தாள். எங்களுக்கு இனி என்ன வேலை இருக்கு? சாப்பாட்டுக்கு பிறகு கிளம்பணும். தலைச்சாமான், காசு, மாலை எல்லாத்தையும் சுழற்றி கொடு. வாடகைக்கு எடுத்துட்டு வந்தேன். எந்த வேளையில் எடுத்தேனோ இப்படியாச்சு. கோபத்துடன் படபடத்தாள். கழுத்தில் கனத்த காசு மாலையை எடுக்க முதலில் பூமாலையை சுழற்ற மாதங்கி முயன்றபோது அது காசு மாலையுடன் சிக்கி கொண்டு விட்டது. என்ன சிங்கிநாதம் பண்ற? கழுத்தில் விழுந்த மாலையை சுழற்ற முடியலன்னு அந்த காலத்துல ஒரு நாடக பாட்டு கேட்டிருக்கேன். அதுபோல ஆடுறியா? கோபத்துடன் கூறிவிட்டு அவள் கழுத்திருந்த மாலையை வேகமாக அப்புறப்படுத்த முயன்றாள். ரோஜாப்பூ இதழ்கள் பொலபொலவென்று தரையில் உதிர்ந்தன. உள்ளே வந்த கஸ்தூரி பதறிப்போனாள். இருக்க, இப்படி அவசரப்பட்டா? கல்யாண மாலைகளை அவிழ்த்து நான் வீட்டிலே எங்க அறையில மாட்டி வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கே உதறி கொட்டுகிறீர்களே, நியாயமா? இந்த தலை ஜோடிப்பை நாளைக்கு நானே கொண்டு வந்து உங்க வீட்டிலே கொடுத்து விட மாட்டேனா? இதென்ன வைரசட்டா பயப்பட? எரிச்சலுடன் கூறிவிட்டு மாதங்கியை மெல்ல தன் அருகே அழைத்து கொண்டாள். மாலையில் ஏற்பட்ட சிக்கலை லாபகமாக தளர்த்தி பூமாலையை சுழற்றி ஒரு கூடைக்குள் பத்திரமாக வைத்து கொண்டாள். ரோசாப்பூ மாலை சித்த நேரத்தில் கொட்டி போகும், ஊர் போகிறதுக்குள்ளே காஞ்சு போயிடும் என்று முணுமுணுத்தாள் சுமதி. மாலை காஞ்சு போனால் என்ன? கல்யாணத்தின் நினைவு பசுமையாக எப்பவும் மனசில் நிற்குமே. சுட சுட பதிலளித்த கஸ்தூரி காசு மாலை தலைச்சாமான் அனைத்தையும் மெல்ல உருவி எடுத்து சுமதியிடம் கொடுத்தாள். இவ்வளவுதானே? இன்னும் ஏதாவது பெண் கழுத்தில் நீங்கள் போட்டிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. பிறகு பேச்சு எதுவும் வேண்டாம். கண்டிப்பாக அவள் பேசியதை கேட்ட சுமதிக்கு முகம் சுருங்கி போயிற்று. தொடர்ந்து அங்கே நிற்க அவளுக்கு பிடிக்கவில்லை. தன் மகளுக்கு கிடைத்திருக்க வேண்டிய பாக்கியத்தை ஒரு நடியில் தட்டி கொண்டு போய்விட்ட மாதங்கியை பார்க்க நெஞ்சு நெருப்பாக எரிந்தது. சாப்பாட்டுக்கு பிறகு நாங்கள் கிளம்பணும். எங்களுக்கு ஊரில் கவனிக்க எத்தனையோ இருக்கு. இருபொருள்பட கூறிவிட்டு சுமதி அப்பால் சென்று விட்டாள். மாதங்கிக்கு துக்கம் நெஞ்சை அடைத்தது. கல்யாண மண்டபத்தில் கூடியிருந்த பலர் யார் யாரோ அவளுக்கு நினைப்பு கூட இல்லை. தாலி கட்டியதும் அவளை நெருங்கி வந்து மலர் தூவி பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் வழங்கி சென்றனர். அத்தனை ஆண்டுகள் அவர்களே கதி என்று அவள் பெரியப்பா குடும்பத்துடன் ஒட்டி கொண்டு வாழ்ந்தவள். அந்த தகுதிகளுக்காவது ஒரு வார்த்தை ஒப்புக்காகிலும் பெரியப்பாவோ பெரியம்மாவோ வாழ்த்தவில்லை, பாராட்டவில்லை. அதற்கு பதில் பெரியம்மா சிடுசிடுவென்று என்னென்னவோ பேசிவிட்டாளே. தன்னை திரும்பி பார்த்து வெடுக்கென்று வெளியேறிவிட்ட பெரியம்மாவின் அசட்டையை நினைத்து மாதங்கி கண்கலங்கி போனாள். என்ன இது, நல்ல நாளும் அதுவுமா? கஸ்தூரி விரைந்து வந்து மருமகளை தன் மார்புடன் அணைத்து கொண்டாள். கன்னங்களில் கோடிட்ட கண்ணீரை மெல்ல தன் கரத்தால் துடைத்து விட்டாள். காப்பி கூட சாப்பிடல, பசியா இருக்க, அதனால மனமும் பலவீனமாகி விட்டது போன்ற பிரமிப்பு. கொஞ்சம் பால் கொண்டு வர சொல்கிறேன், சாப்பிடு. பிறகு நாம எல்லோரும் ஒரு பந்தியாக உட்கார்ந்து விருந்து சாப்பிடுவோம். முகத்தை கழுவி பொட்டு வச்சுக்கிட்டு தலை வாரிக்கோ. என் பெட்டி மேலே உனக்கு மாத்து புடவை எடுத்து வச்சிருக்கேன், காஷ்மீர் சில்க். இந்த புடவையை போல கனமாக இருக்காது. அதை கட்டி கொண்டதும் உன் மனமும் லேசாக போயிடும். அன்போடு அவளது கன்னங்களை வருடினாள். மாதங்கிக்கு மிக்க ஆறுதலாக இருந்தது. சாப்பாட்டுக்கு பின்னர் கல்யாணத்துக்கு வந்தவர்கள் விடைபெற்று கொண்டு விட்டதால் மண்டபம் காலியாக தெரிந்தது. கல்யாணத்துக்கு முன் ஏற்பட்ட கலவரத்தை சமாளிக்க அண்ணன் வேதாச்சலம் மாதங்கியை மனையில் வைக்க துணிந்து விட்டபோது ஹர்ஷன் உடனேயே சம்மதித்து விடவில்லை. பலவிதமாக பேசி வாதடித்தான். அவர் வெற்றி பெற்றிருந்தார். ஆனாலும் அவர் மனதை ஒரு சந்தேகம் உறுத்தி கொண்டுதான் இருந்தது. வற்புறுத்திதால் நடந்த கல்யாணம், வேண்டாம் இந்த பெண் என்ற பயல் பின்னால் மாதங்கியை உதறிவிட்டால் யாரோ பெற்ற பெண் குழந்தை, அவளை கண்கலங்க விடுவது மகா பாவமாயிற்றே. ஹர்ஷனுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கக்கூடாது. பரபரவென்று இரவே திட்டம் போட்டு விட்டிருந்தார் வேதாச்சலம். கல்யாண விருந்து முடிந்தது. மணமக்களையும் கூட இருவரையும் காரில் ஏற்றிக்கொண்டு கிளப்பிவிட்டார்.
மாமா இதெல்லாம் என்ன? கோபமாக கேட்ட ஹர்ஷனை அவர் பேச விடவில்லை. நாளைக்கு நீ வெளிநாடு போக தீர்மானிச்சா பதிவு திருமணம் செய்து கொண்ட சான்றிதழ் தேவைப்படுமே. அதனால தான் உடனுக்குடன் பதிவு திருமணத்தை முடிச்சுட ஏற்பாடு செய்தேன். சாட்சிகளையும் கூட்டிக் கொண்டு வந்திருக்கேன். வா உள்ளே. பதிவு திருமண அலுவலகத்திற்குள் அவனை தள்ளி கொண்டு சென்றார். கஸ்தூரி, இனி கவலை விடு. சாமிக்கு முன்னாலும் சட்டத்துக்கு முன்னாலும் இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சாச்சு. இதை நீ யாரும் அசைக்க முடியாது, புரிஞ்சுக்கோ. உற்சாகத்துடன் தங்கையிடம் வந்து ஆர்ப்பரித்தார். அவர்கள் அன்று மாலை ஊர் வந்து சேர்வதற்குள் இருட்டிவிட்டது. முன்னதாகவே கிளம்பி வந்திருந்த உறவினர்கள் மணமக்களை வரவேற்க எல்லா ஏற்பாடுகளையும் செய்து முடித்திருந்தனர். காரில் நின்று இறங்கிய மணமக்களை ஆரத்தி சுற்றி வரவேற்றாள் ஒரு சுமங்கலி. வலது காலை எடுத்து வைத்துத்தான் மாதங்கி மருமகளாக அந்த வீட்டுக்குள் நுழைந்தாள். இரவு சாப்பாடு முடிந்தது. வந்தவர்கள் அனைவரும் கிளம்பிவிட்டனர். சற்று முன் சிரிப்பும் பேச்சுமாக கலகலத்த வீட்டில் இப்போது வேதாச்சலமும் அவர் மனைவியும் கஸ்தூரியும் மணமக்களும் மட்டுமேதான் இருந்தனர். அடுத்தபடியாக மணமக்கள் தேனிலவுக்கு பெங்களூருக்கு கிளம்புவது என்று திட்டம். முன்னதாகவே அண்ணன் வேதாச்சலம் எடுத்த முடிவு. மேல் வண்டிக்கு டிக்கெட்டுகளை எடுத்து கொடுத்திருந்தார். மாடி அறை நின்று அவன் மட்டுமே கையில் பெட்டியுடன் இறங்கி வருவதைக் கண்ட கஸ்தூரி திகைத்து போனாள். மாதங்கி இன்னும் தயாராகவில்லையா? வண்டிக்கு நேரமாகுதே, கவலையுடன் கேட்டாள் கஸ்தூரி. அவள் வரப்போவதாக யார் சொன்னது? என் கம்பெனி காரியமாக நான் மட்டும் பெங்களூருக்கு புறப்பட்டு கொண்டிருக்கிறேன். மகன் சீரியதை கேட்டு வாயடைத்து போனாள் தாயார். நீயும் உன் மனைவியும் பெங்களூர் மைசூர் எல்லாம் சுற்றி பார்க்கணும்னு ஏற்பாடு செய்துவிட்டு இதென்ன விளையாட்டு? மாமா வேதாச்சலம் குறுக்கிட்டு போது ஹர்ஷன் வெகுண்டு போனான். மாமா, பெரியவங்களுக்கு 4 பேர் முன்னால அவமானம் வரக்கூடாதுன்னு தான் உங்கள் முடிவுக்கு எதிர்பேசாது ஒப்புக்கொண்டேன். இனியும் நீங்கள் என் விஷயத்தில் குறுக்கிட்டால் நான் பொறுக்க மாட்டேன், சொல்லிட்டேன். உங்கள் இஷ்டத்துக்கு கல்யாணத்தை நடத்தி வச்சிட்டீங்க. என் இஷ்டத்துக்கு நிம்மதியை தேடிக்கொண்டு நான் தனியே போகிறத தடுக்கிறது தவறு. தடுக்கவும் விட மாட்டேன். என்னப்பா சொல்கிற? பெங்களூருக்கு நான் தனியாக கிளம்புறேன், அவ்வளவுதான். வேலையாளை விட்டு கொண்டு வர சொன்ன டாக்ஸியில் ஏறிக்கொண்டு ஹர்ஷன் போய்விட்டான். திகைப்பு நின்று விழித்து கொண்ட கஸ்தூரி மெல்ல மாடிப்படிகளை கடந்து மேலே வந்தாள். மணமக்களுக்காக தயாரிக்கப்பட்டிருந்த அறையின் கதவு ஒருக்களித்து கிடந்தது. ஓசைப்படாது திறந்து கொண்டு உள்ளே வந்தவள் திடுக்கிட்டு போனாள். ஜன்னல் ஓரமாக சுவரின் மீது சாய்ந்து கொண்டு மாதங்கி விசித்து விசித்து அழுது கொண்டிருந்தாள். ஹர்ஷன் அவளிடம் கடுமையாக பேசியிருக்க வேண்டும். இதென்ன கொடுமை! ஒரு புது மணப்பெண்ணுக்கு புக்ககத்தில் முதலாக இப்படி ஒரு வரவேற்பா? கஸ்தூரி அதிர்ந்து போனாள். அத்தியாயம் 5. அருகில் வந்த கஸ்தூரி தன் தோளை தொட்டதும் அவள் மார்பின் மீது தன் முகத்தை பதித்து கொண்டு மாதங்கி தாங்க முடியாத துயரத்தில் குலுங்கிவிட்டாள். அத்தை, நான் என்ன தப்பு செய்தேன்? என்னை ஏன் கோவிக்கணும்? விமல்களுக்கு இடையே திணறினாள். கஸ்தூரி நடந்த விவகாரத்தை உடனடியாக விவரமாக தெரிந்து கொள்ள விரும்பவில்லை. இந்த அசம்பாவிதமான நிலைமையை மேற்கொண்டு எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்பதுதான் அவளது அடுத்த கவலை. அழாதே மாதங்கி, முகத்தை கழுவிக்கோ. இதோ வந்துட்டேன் சொல்லிக்கொண்டே அவள் கீழே இறங்கி சென்றாள். அண்ணா வேதாச்சலம் தமது மனைவியுடன் இரவு பஸ்ஸுக்கு ஊருக்கு திரும்ப ஆயத்தமாகி கொண்டிருந்தார். அவர் போன பின்பு வீட்டில் அவளும் மாதங்கி மட்டுமே இருப்பார்கள். நுங்கம்பாக்கத்தில் அவளது மாமனார் ஒரு பெரிய வக்கீலாக வாழ்ந்த காலத்தில் காலேஜ் அவென்யூவில் வாங்கி போட்டுவிட்டு போயிருந்த வீடு அது. உயரமான சுற்றுச்சுவர்களுக்குள் வேப்பமரங்கள் சூழ உள்ளே எங்கேயோ ஒளிந்து கொண்டு விட்டது போன்றதொரு பழைய காலத்து வீடு. அடுத்தடுத்து உருவாகியிருந்த புதிய பாடல் பங்களாவாசிகள் உயர்மட்டத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்களால் அவளுக்கு தொல்லைகள் கிடையாது. தப்பி தவறி கூட அடுத்த பங்களாவின் பையன் வீசிய பந்து அவர்கள் தோட்டத்துக்குள் விழுந்ததில்லை. அப்படிப்பட்டதொரு தனித்தன்மை வாய்ந்த அண்டை அயலார் வசித்த பகுதி அது. கம்பெனி காரியமாக ஹர்ஷன் அடிக்கடி வெளியில் போக நேர்ந்தது. அந்த சமயங்களில் வீட்டு நாய் தோட்டத்தில் காவல் காக்க வேலைக்காரியுடன் அவள் மாடி அறையில் உறங்கும்போது அவளுக்கு மிகவும் பயமாக இருக்கும். அடித்து போட்டாலும் கேட்பாரில்லாது இதென்ன தனிமை என்று சலித்து கொள்வதுண்டு. பழுதாகிவிட்ட பாகங்களை சீர்திருத்தியும் சோபா, கட்டில்,
புத்தக அலமாரி என்று பல பொருட்களை வாங்கி போட்டும் வீட்டை மகன் அலங்கரித்ததை அவள் விரும்பவில்லை. அந்த வீட்டை விற்றுவிட்டு ஜனப்புழக்கம் அதிகமானதொரு பகுதியில் ஒரு சிறிய பிளாட்டில் குடியேறி வாழ அவள் பெரிதும் ஆசைப்பட்டு கொண்டிருந்தாள். வேதாச்சலம் மனைவி இருவரும் புறப்பட்டு போன பின்னர் கதவை அடைத்து கொண்டு உள்ளே வந்தாள். இருட்டத் தொடங்கிவிட்ட பின்னர் ஆள் அரவம் அடங்கி போகும் அந்த பகுதி இப்போது ஒரு ஆழ்ந்த அமைதியில் மூழ்கி கிடந்தது. கல்யாணத்துக்கு வந்தினர் உறவினர் கூட்டத்தில் கலகலத்த வீடு ஹோ என்ற நிசப்தத்தில் மூழ்கி கிடந்தது. தோட்டத்துக்குள்ளே ரோவர் மூச்சிறைக்க இங்கும் அங்கும் ஓடும் சத்தம் துல்லியமாக கேட்டது. அந்த தனிமையையும் அமைதியையும் இப்போது கஸ்தூரி மிகவும் வரவேற்றாள். மனைவியை தனியே விட்டுவிட்டு அவள் மகன் ஊருக்கு போனதின் மர்மம் என்ன? அக்கம் பக்கத்தவர்கள் யாரும் அதை பற்றி அக்கறை காட்ட மாட்டார்கள் நிச்சயம். வேலைக்காரிக்கு கொஞ்சம் சந்தேகம் ஏற்படக்கூடும். அவசரமாக கம்பெனி அனுப்பி வச்சுட்டது, என்ன செய்கிறது, வயிற்று பொழைப்பு என்று சமாளித்து விட முடியும். ஆனால் அவள் தலைவியாக விளங்கும் அந்த மாத சங்கத்து உறுப்பினர்கள் அவளை லேசில் விடமாட்டார்களே. தனக்கு தலைவி பதவி கிடைக்கவில்லையே என்று காரமாக இருக்கும் காமாட்சி ஒருத்தியே போதும். அடுத்த நாளே அவள் கல்யாணத்துக்கு வர முடியாது நின்றுவிட்ட அங்கத்தினர்களுடன் வீட்டுக்கே விசாரிக்க வந்து விடுவாள். கூண்டில் நிறுத்தி வைத்து குறுக்கு விசாரணை செய்வது போல் கேள்வி மேல் கேள்வியாக எழுப்பி தொலைத்து விடுவாள். தேனிலவுக்கு மனைவியை கூட்டிச் செல்லாமல் கம்பெனி காரியமாக ஹர்ஷன் போயிருக்கான். நம்ப முடியாத சங்கதி. இதில் என்னவோ இருக்கு. ஆமாம், கல்யாண பத்திரிகையில் பெண்ணின் பெயர் வேறு என்னவோ போட்டிருந்தது. மாதங்கி என்று பார்த்தது நினைவில்லையே. உண்மையை கக்கும் வரை அவள் குத்தி குதறி விடுவாள். கல்யாணத்துக்கு வந்திருந்த சில உறுப்பினர்கள் விஷயத்தை இதற்குள் பல திசைகளிலும் பரிமாறிவிட்டு இருப்பார்கள். செய்தி தெரியுமா? ஹர்ஷனை வேண்டாம்னு உதறிட்டு அந்த பெண் கல்யாணத்துக்கு முதல் நாளே மண்டபத்திலிருந்து மறைஞ்சிட்டா. யாருக்கும் தெரியாம விஷயத்தை அமுக்கி சட்டுன்னு வேற ஒரு பெண்ணை வச்சு கல்யாணத்தை முடிச்சிட்டாள் கஸ்தூரி. அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் இந்த ஆள் மாறாட்ட விவகாரத்திலே மனஸ்தாபமாம். ஆனாலும் கஸ்தூரி தன் மகனை இப்படி வற்புறுத்தி இருக்கக்கூடாது. மேடையில் பேசுறது ஒன்று, தன் வீட்டுக்குன்னு வந்தால் நடந்துக்கிறது வேற. பலவாறு சங்கத்து அங்கத்தினர்கள் அவளது வீட்டு விவகாரத்தை கிசுகிசுப்பார்கள். அடிவயிற்றில் சில்லென்று உணர்வு வேதனையாக சுருட்டி கொண்டு சமையலறைக்கு சென்று கொஞ்சம் பாலை சூடாக்கி டம்ளரில் நிறைத்து எடுத்துக்கொண்டாள். விளக்குகளை அணைத்துவிட்டு மேல் மாடி பக்கம் வந்தாள். மாதங்கி ஒரு வழியா அழுது முடித்துவிட்டு முகத்தை கழுவி பொட்டிட்டு கலைந்த முடியை வாரி சரி செய்து கொண்டு விட்டிருந்தாள். வெகு நேரம் அழுதன் விளைவு முகம் உப்பி கண்கள் சிவந்து இடுங்கி விட்டிருந்தன. கஸ்தூரிக்கு அவளை பார்க்க பரிதாபமாக இருந்தது. இந்த பாலை சாப்பிடு, முதலா இந்த வீட்டுக்குள் வந்திருக்க, பட்டினியா படுக்கக்கூடாது உபச்சரித்தாள். அடி வாங்கி அழுது சோர்ந்து விட்ட குழந்தையைப் போல ஒடுங்கி நின்ற மாதங்கி மாமியார் கட்டளையை மறுக்கவில்லை. அறையின் கதவை தாளிட்டுவிட்டு படுக்கையின் ஓரத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டாள் கஸ்தூரி. விடிவிளக்கின் ஒளியில் மருமகளை உற்று பார்த்தாள். ஹர்ஷன் என்ன சொல்லிவிட்டு போனான்? துணிவுடன் மெல்ல கேட்டாள். அம்மாவுக்கு அவமானம் ஏற்படக்கூடாதே என்ற ஆதங்கத்தில் ஒப்புக்கொண்டேன். அதனால இந்த கல்யாணத்தினால நீ என் மனைவியாகிவிட்டாத, மணப்பால் குடிக்காதேன்னார். தழுதழுத்தாள் மாதங்கி. அப்படியா சொன்னான் அந்த முட்டாள்? அவன் கிடக்கிறான். அவர் வருவதற்குள் நான் பெரியப்பா வீட்டுக்கு போய்விடணுமாம். இல்லாட்டா ரொம்ப கஷ்டப்படுவேனாம், அவமானப்படுவேனாம். பயமுறுத்துகிறானா? அதையும் பார்த்து விடலாமே. கோபத்துடன் உதட்டை கடித்து கொண்டாள் கஸ்தூரி. பெரியப்பா வீட்டில் இனி எனக்கு வரவேற்பு கிடையாது. பெத்தவங்களும் பிறந்தவர்களும் இல்லாத அனாதை நான். இப்போ எங்கே போவேன்? எனக்கு பயமா இருக்கு, திணறினாள் மாதங்கி. இனி இது உன் வீடு. உன்னை இங்கிருந்து போகச் சொல்ல யாருக்கும் உரிமை கிடையாது. உன் பெரியப்பா வீட்டுக்கு நீ அனாவசியமாக போக தேவையில்லை. மாதங்கி அழுகியை நிறுத்திவிட்டு நான் சொல்ல போவதை கவனமாக கேள். இந்த மனஸ்தாபத்தை பற்றி வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம். ஹர்ஷன் கொஞ்சம் முன்கோபி, அவ்வளவுதான். சீக்கிரம் மனம் மாறி போய் விடுவான். கவலைப்படாதே. அதுவரை உன் மனத்தை தளர்விடாம வச்சுக்கோ. இந்த வீட்டில் நீ கவனித்து கொள்ள வேலை நிறைய இருக்கு. நாளை காலையிலிருந்து நான் வேலைக்கு போகணும். உன்னோடு கூட துணையா வீட்டு வேலைக்காரி தான் வரும் வரை இருப்பாள். ரோவர்கிட்ட பழகிட்டா உன் பின்னாலேயே நிழலாக சுத்தி கொண்டு காவல் காத்து கொண்டு இருக்கும். இந்த வீட்டு நிர்வாகம் முழுவதும் இனி உன்னுடையது. இந்தா பிடி வீட்டு சாவியை, பத்திரமாக வச்சுக்கோ.
தன் இடுப்பில் வெள்ளி வளையத்தில் குலுங்கிக் கொண்டிருந்த சாவி கொத்தை உருவி மருமகள் கையில் வைத்தாள் கஸ்தூரி. சரி, நீ ரொம்ப களைச்சு போயிருப்ப, படுத்துக்கோ, உபச்சரித்து விட்டு படுக்கையின் மீது தானும் ஒரு பக்கம் சாய்ந்து கொண்டாள். சில நாட்களாக எல்லாவற்றையும் தானே ஓடியாடி கவனித்ததன் அயற்சி அவளையும் அறியாமல் உறங்கி போனாள் கஸ்தூரி. திடுக்கிட்டு விழித்து கொண்டபோது பொழுது நன்றாக விடிந்து விட்டிருந்தது. அருகில் மாதங்கியே படுக்கையில் காணவில்லை. கீழே சமையலறையில் பாத்திரங்களின் ஓசை மெலிதாக கேட்டது. பல் துளக்கி முகம் கழுவிக்கொண்டு வேகமாக கீழே வந்தாள் கஸ்தூரி. மாதங்கி காப்பியை கலந்து கொண்டு வந்து மேஜை மீது அவள் முன்னால் வைத்தாள். கணவனை இழந்த பின் வேலைக்கு போய் குடும்பத்தை கவனித்து பிள்ளையை வளர்த்து ஆளாக்க பாடுபட்ட கஸ்தூரிக்கு சரியாக உட்கார்ந்து ஒரு பிடி சாப்பிடக்கூட பொழுது இருந்ததில்லை. அடுப்பருகே தட்டை கையில் பிடித்து கொண்டு 2 வாயாக சாப்பிட்டு முடித்து வேலைக்கு ஓட வேண்டிய அவசர வாழ்க்கை. முதலாக அவள் உட்கார வைத்து உபச்சரிக்கப்படுகிறாள். வீட்டை நிரூபிக்கவும் கடைசி காலத்தில் தன்னை கவனித்துக் கொள்ளவும் அவள் அப்படிப்பட்டதொரு மருமகளைத்தானே அடைய விரும்பினாள். மகிழ்ச்சி, திருப்தி, துன்பம் என்ற கவலை உணர்வு நெஞ்சை அடைக்க அவள் நிமிர்ந்து பார்த்தாள். ஸ்நானம் செய்துவிட்டு ஈர கூந்தலை தளர முடிந்து கொண்டு குங்குமம் துளங்க பளிச்சென்று காணப்பட்ட மாதங்கிக்கு அழகுக்கு குறைச்சலா? மருமகளை மீண்டும் ஒருமுறை காலோடு தலைவரை பார்த்தாள். ஹர்ஷன் மீது அவளுக்கு கோபம் பொங்கி கொண்டு வந்தது. வாழ்க்கையில் அவன் மனைவி என்பவளிடம் என்னதான் எதிர்பார்க்கிறான்? அழகையா, அறிவையா, அடக்கத்தையா, அன்பையா? அத்தைய, குளிக்க எல்லாம் தயாராக எடுத்து வச்சிருக்கேன். சங்கோஜத்துடன் புன்னகைத்தாள் மாதங்கி. இத்தனை குணங்களையும் ஒட்டுமொத்தமாக கொண்டிருக்கிற இந்த பெண்ணிடம் என்ன குறையை கண்டுவிட்டான்? வாழத் தெரியாத மடையன் எண்ணியபடி கஸ்தூரி குளியலறையை நோக்கி நடந்தாள். அத்தியாயம் 6. பெரியம்மா வீட்டில் நாள் முழுவதும் சலிக்காது உழைத்து பழக்கப்பட்ட மாதங்கிக்கு வீட்டு வேலைகளை கவனிக்க சிரமமே இருக்கவில்லை. மேலும் வீடு தன்னுடையது என்ற உற்சாகம், தன்னை மதித்து சாவி கொத்தையே மாமியார் தந்துவிட்டாளே என்ற மகிழ்ச்சி. ஒரு சில நாட்களில் ஆண்டாண்டு பழகினபோல் போல் வீட்டை பொறுப்புடன் கவனித்து எல்லா வேலைகளையும் செவ்வனே செய்ய தொடங்கிவிட்டிருந்தாள். வம்பு சேகரிக்கும் நிமித்தம் கல்யாணம் விசாரிக்க வந்த சங்கத்து அங்கத்தினர்கள் காமாட்சிக்கும் அவள் தோழிகளுக்கும் பெரிய தோல்வி. வந்தவர்களை உட்காரச் சொல்லி கஸ்தூரி உபச்சரித்து முடிப்பதற்குள் கெட்டிலில் காப்பியும் தட்டுகளில் கல்யாண பலகாரங்களுமாக எடுத்து வந்து இன்முகத்துடன் வந்தவர்களுக்கு கொடுத்து மாதங்கி மிகவும் கவனித்து கொண்டாள். ஹர்ஷன் கட்டாயமாக கம்பெனி காரியமாகத்தான் வெளியூர் போயிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த பெண்முகத்தில் இத்தனை சிரிப்பை காண முடியுமா? விமர்சனம் திசை திரும்பி போய்விட்டது. மகனின் அசட்டைக்கு ஈடு செய்வது போல் கஸ்தூரி தன் மருமகளிடம் மிகவும் அன்பு பாராட்டினாள். கல்யாணம் விசாரிக்க வருகிறவங்க இந்த முதம் பூராவும் வந்து போய்கொண்டே இருப்பாங்க. அதனால் நீ வீட்டு வேலைகளை முடித்து கொண்டதும் நல்ல புடவையாக பார்த்து உடுத்தி கொண்டு நகையில் போட்டுக்கொண்டு கல்யாண பெண்ணாக லட்சணமாக இரு. மருமகளிடம் ஏற்கனவே சொல்லிவிட்டிருந்தாள். அந்த வீட்டிலே அம்மாவும் பிள்ளையும் வேலைக்கு போகிறவர்கள். காலையிலே காப்பி பலகாரம், கையோடு டிஃபன், இரவுதான் சம்பிரதாயமான சாப்பாடு என்ற வழக்கம். ஓய்வு நாட்களில்தான் பகலில் விமர்சையான சமையல். மாமியார் வீட்டின் நடப்புகளை வந்த சில நாட்களிலேயே புரிந்து கொண்டு விட்டாள் மாதங்கி. வாரம் முழுவதும் கஸ்தூரி வேலைக்கு ஓடிக்கொண்டிருந்தாள். ஓய்வு நாளில் களைப்பார கொஞ்சம் பகலில் தூங்கி எழத்தான் சரியாக இருந்தது. அத்தனை பெரிய வீட்டை துப்புரவாக சுத்தப்படுத்தி வைத்து கொள்ள பொழுது இல்லாது சாமான்கள்லாம் போட்ட இடத்தில் கிடந்தன. தோட்டத்தை கவனிக்க நேரம் இருக்கவில்லை. அண்டை அயலார் பங்களாக்களில் பசிய புல்தரைகளும் பூச்செடிகளும் கண்களுக்கு ஒரு விருந்தாக இருந்தன. அவை நடுவே அவர்களது தோட்டம் திருஷ்டி பரிகாரமாக புதர்கள் மண்டி கிடந்தது. இன்பமான எதிர்பார்ப்பில் ஏற்பட்ட பயங்கர ஏமாற்றத்தையும் துயரத்தையும் மறக்க மாதங்கி நாள் முழுவதும் அயராது வீட்டு வேலைகளை கவனித்து கொண்டிருந்தாள். ஒரு சில தினங்களில் அந்த வீடு புதுமுகம் பெற்று பொலிவோடு காணப்பட்டது. தரை சுத்தமாக பளிச்சென்றிருந்தது. சாமான்கள் இருக்க வேண்டிய இடத்தில் ஒழுங்காக அடுக்கப்பட்டிருந்தன. புத்தக அலமாரி துப்புரவாக துடைக்கப்பட்டு வரிசையாக புத்தகங்கள் நின்றன. மேஜை மீது கிடந்த அழுக்கு துணிகளும் மாயமாயின. வேலைக்காரியின் கணவனை உதவிக்கு அழைத்து தோட்டத்தை சீராக்கி புதிய பூச்செடிகளை நட்டு வைத்திருந்தாள் மாதங்கி. மாமியார் எழுந்து குளித்து முடித்துவிட்டு காலை பலகாரம் சாப்பிடும் முன் அவளது அலுவலக கடிதங்களை கொண்ட பிரீஃப்கேஸ்
பகல் உணவு டிபன் டப்பா 2களுடன் காரேஜ் அருகே நின்று கொள்வாள் அவள். அத்தை, டிஃபனை மறக்காதீங்க, பத்திரம். சாலையை பார்த்து நிதானமா காரை ஓட்டுங்க, நானெல்லாம் கவனிச்சுக்கிறேன், போயிட்டு வாங்க. பரிவோடு நித்தம் வேலைக்கு அனுப்பி வைத்தாள். 10 மாதம் சுமந்து பெற்ற பெண்ணாக இருந்தால் கூட இத்தனை கருத்துடன் கவனிக்க மாட்டாளே. இந்த காலத்தில் இப்படியும் ஒரு அதிசயமான பெண் உண்டா? உயிர் போனாலும் சரி, எவ்விதமான கஷ்டமும் இவளை அணுக அனுமதிக்க மாட்டேன். மாமியார் மனத்தில் மருமகள் மீது ஒரு அழுத்தமான பிடிப்பு ஏற்பட்டு விட்டிருந்தது. அன்று மாலை அவர்களது உபயோகத்துக்கு கொடுக்கப்பட்டிருந்த பெரிய படுக்கறையை சுத்தம் செய்து கொண்டிருக்கும் போதுதான் கவனித்தாள். மூடியிருந்த அலமாரியின் மேல்தட்டில் ஒரு பக்கம் 2 அழுக்குச் சட்டைகள் துவைக்கப்படாது சுருட்டி வைக்கப்பட்டிருந்தன. அவை ஹர்ஷனுடையவை. கையில் அவைகளை எடுத்ததுமே கணவனை திரும்ப கண்டுவிட்டது போன்றதொரு பரிவில் மனம் குலைந்து போனாள். வேலைக்காரியிடம் கொடுத்து தோய்க்க மனமின்றி தானே துவைத்து கொடியில் உலரப் போட்டாள். மடுப்புகளை இழுத்து உதறிவிட்டபடி அவைகளை மெல்ல விரலால் தடவி பார்த்தாள். மெத்தென்று கைக்கு இதமாக இருந்தது. மென்மையான உடைகளை உடுக்கத் தெரிந்த ஹர்ஷனுக்கு ஏன் கடுமையானதொரு சுபாவம்? நினைக்கவும் அவளுக்கு துக்கமாகத்தான் இருந்தது. அன்று மாலை வீடு திரும்பியதும் மருமகளை தன்னுடன் கோவிலுக்கு அழைத்து போக விரும்புவதாக கஸ்தூரி சொல்லிவிட்டு போயிருந்தாள். வீணான சிந்தனைகளில் நேரத்தை ஓட்டிக்கொண்டு தயங்கி நிற்க அவளுக்கு பொழுது இருக்கவில்லை. இரவு சமையலை வேகமாக முடித்து வைத்தாள். அலுப்புடன் அலுவலகத்திலிருந்து மாமியார் வந்ததும் சாப்பிட கொடுக்க காப்பி எல்லாம் தயாராக வைத்திருந்தாள். பொழுது சாயும் நேரம் வாயிலில் கார் வந்து நிற்கும் சப்தம் கேட்டது. பின்புற தோட்டத்தில் சங்கிலியால் தன்னோடு பிணைக்கப்பட்டிருந்த ரோவர் உற்சாகமாக குறைக்கத் தொடங்கியது. பரபரப்புடன் அவள் வாயிலுக்குள் விரைந்தாள். அதற்குள் தன்னிடமிருந்த மாற்றுச்சாவியால் வாயிற்கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த ஹர்ஷனை கண்டு அவள் ஒரு கணம் அதிர்ந்து போய்விட்டாள். அவனும் ஆச்சரியத்துடன் அவளை ஏற இறங்க உற்று பார்த்தான். பச்சை பட்டுச்சேலையில் பச்சை கல் நகைகளில் கண்களுக்கு குளுமையாக கல்யாணத்தின் போது பார்த்ததை விட புது மெருகுடன் எதிரே தயக்கமாக நின்றவளை மீண்டும் ஒரு முறை வியப்போடு பார்த்தான். இல்லை, இந்த அம்மாவின் இஷ்டத்துக்கு வணங்கி போவதா? அவனது உள்ளம் புரட்சி செய்யவே தொண்டையை செருமி கொண்டு முகத்தில் கடுமை பொங்க சுற்றுமுற்றும் கவனித்தான். அத்தை வரும் நேரம்தான், கோவிலுக்கு போகலாம்னு சொன்னாங்க, நீங்க வந்தது நல்லதா போச்சு சொல்லிக்கொண்டே அவன் பதிலுக்கு காத்திராமல் உள்ளே திரும்பி விரைந்தாள். மேஜை மீது கொண்டு வந்து வைத்த காப்பி டம்ளரை வெறித்து பார்த்தான். அவளிடம் அவன் மெல்ல இணைத்து வைக்க அம்மா செய்திருக்கும் போதனை பயிற்சி. அவனுக்கு கோபம் பொங்கி கொண்டு வந்தது. தேவையில்லை, உள்ளே எடுத்துக்கொண்டு போ. அதட்டிவிட்டு கையில் சுமந்து கொண்டிருந்த பெட்டியை தரையில் ஒரு பக்கமாக வைத்தான். மடமடவென்று உள்ளே சென்றான். ஃப்ரிட்ஜை திறந்து அம்மா தயாரித்து வைத்திருக்கும் கிரேப்ஸ் ஜூஸ் கொண்ட பாட்டிலை கையில் எடுத்து ஒரு கண்ணாடி டம்ளரில் ஊற்றி நீரை அளவோடு கலந்து கொண்டான். எரித்து விடுகிறவன் போல் மாதங்கியை உறுத்து பார்த்தபடி மேஜை மேல் தான் வைத்த பலரச டம்ளரை எடுக்க கையை நீட்டவன் தவறி தட்டிவிடவே டமால் என்ற சப்தத்துடன் டம்ளர் கீழே விழுந்து நொறுங்கியது. திராட்சை ரசம் அவனது சட்டை, பேண்ட், முகம், கை எங்கும் தெரித்து கரையாக்கியது. குப்பென்று முகம் சிவக்க தரையில் சிதறி கிடந்த கண்ணாடி துண்டங்களை திகைப்பும் எரிச்சலமாக பார்த்தான். தரவையில்லை, அதை நான் கவனிச்சுக்கிறேன். நீங்கள் முகம் கை கழுவி கொண்டு உடை மாற்றிக்கோங்க சொல்லிவிட்டு மின்னலாக மறைந்தாள். மாற்று வேட்டி, சட்டை, துடைத்துக்குள்ள துவாலை எல்லாவற்றையும் எடுத்து வந்து குளியலறை கம்பி மீது தொங்கவிட்டாள். மொசைக் தரையில் கரையிட்டு கொண்டு ஓடிய பலரசத்தை மெல்ல ஒரு பழந்துணியால் ஒத்தி எடுத்து கண்ணாடி துண்டங்களை கவனமாக பெருக்கி அப்புறப்படுத்தி அவன் உடைமாற்றிக்கொண்டு வெளியே வருவதற்குள் அந்த இடத்தை சுத்தப்படுத்தி விட்டிருந்தாள். சூடா வேற கொஞ்சம் காப்பி கொண்டு வரட்டுமா? அவள் கேட்டபோது அவனுக்கு எரிச்சல் பற்றி கொண்டு வந்தது. ஒரு டம்ளர் பலரசத்தை எடுத்துத்தானே குடிக்கக்கூட தெரியாத மடையன் போல அவள் முன் டம்ளரை உடைத்து அசடு விளைந்தது எண்ணி அவனுள் ஆத்திரம். நான் வருவதற்குள் மூட்டையை கட்டிக்கொண்டு இங்கிருந்து கிளம்பிடணும்னு சொல்லியிருந்தேனே, இன்னும் இங்கே கேம்ப் போட்டுக்கொண்டு இந்த வீண் உபச்சாரமெல்லாம் யாருக்கு வேணும்? அழைப்பு மணி ஒலிக்கவே அவனுக்கு பதில் அளிக்காது மாதங்கி வாசலுக்கு ஓடி கதவை திறந்தாள். 8 வீடு கேட்கிறாப்புல ஏன் கத்துற? இந்த உபச்சாரம் எனக்கு வேணும். அவள் இங்கிருந்து எதுக்கு போகணும்? கோபத்துடன் கேட்டுக்கொண்டே உள்ளே வந்த கஸ்தூரி மகனை முறைத்தாள். அப்போ நான் இங்கேருந்து போகணும்னு சொல்றீங்களா?
இந்த வீடு என் தந்தை வழிவந்த சொத்து தெரியுமில்லையா? மகன் கேட்டான். தெரியும். இந்த வீடு என் கணவருடையது. அதனால் இங்கே தங்கியிருக்க எனக்கு உரிமையுண்டு. அதே போல இந்த வீடு மாதங்கியினுடைய புருஷனுடையதும் கூட. அதனால் தொடர்ந்து அவள் இங்கே தங்கியிருக்க உரிமை உண்டு. அவளுக்கு நீங்கள் சரியான வக்கீல். கண்களில் துளித்த கண்ணீரை விழுங்கி கொண்டாள் மாதங்கி. மாமியாரை நன்றி உணர்வோடு நிமிர்ந்து பார்த்தாள். அத்தை, உங்களுக்கு காப்பி தயாரா இருக்கு, கொண்டு வரவா? தாகம் முசுறு போறது, கொண்டு வாமா சீக்கிரம். நானும் விரைவா கோயிலுக்கு கிளம்ப தயாரிறேன். இருட்டுறதுக்குள்ள போய்விடலாம். ஹர்ஷன், நீயும் கோயிலுக்கு எங்கூட வாயேன். மகன் பக்கம் திரும்பி மெல்ல கேட்டாள் தாயார். மாமியாரும் மருமகளும் மிகவும் ஒற்றுமையா வாழ்றாங்கன்னு உங்க சிநேகிதிகள் தெரிஞ்சுக்கிட்டும். நான் இடையில எதுக்கு? சீரிய ஹர்ஷன் மாடி பக்கம் நகர்ந்தான். கவலையும் துயரமாக ஒடுங்கி நின்ற மருமகளை கனிவுடன் பார்த்தாள் கஸ்தூரி. கோவிலுக்கு எடுத்து போக வேண்டியதெல்லாம் தயாராக எடுத்துக்கோ. 5 நிமிஷத்துல வந்துடுறேன். இந்த பச்சை நெக்லஸ் உனக்கு ரொம்ப அழகா இருக்கு. லேசாக மருமகள் கன்னத்தை தட்டிவிட்டு பின்பக்கம் சென்றாள். அதே சமயம் ஓங்கி மகன் கன்னத்தில் ஒரு அறை வைக்க முடியாது, வயது குறுக்கிட்டு விட்டதே என்று இயலாமை எண்ணி அவளது தாயுள்ளம் குமரியது. அத்தியாயம் 7. நாட்கள் வேகமாக நகர்ந்தன. சாதாரணமாக தனது அலுவலக காரில் அம்மாவையும் ஏற்றி கொண்டு ஹர்ஷன் கிளம்புவான். வழியில் கஸ்தூரியை அவள் வேலை செய்யும் அலுவலகத்தில் இறக்கிவிட்டு போவது வழக்கம். மாலையில் வீடு திரும்பும் சமயம் அம்மாவுக்காக காத்திருந்து அழைத்து வருவான். இப்போது அவர்கள் தன்னந்தனியாக வேலைக்கு புறப்பட்டனர். கஸ்தூரி தங்கள் வீட்டின் காரை தனியே ஓட்டி கொண்டு சென்றாள். அலுவலகத்து காரில் அவன் மட்டும் கிளம்பி சென்றான். இறை தேடிய பின்னர் மாலை கூட்டிற்குள் வந்து அடைத்து கொள்ளும் பறவையைப் போல் இருவரும் ஒரே வீட்டிற்குள் தான் அடைய வேண்டியிருந்தது. முதலில் சில நாட்கள் அவன் தாயாரிடம் கூட பேசாது முகத்தை கடுமையாக்கி கொண்டு அவதிப்பட்டு கொண்டிருந்தான். பின்னர் அந்த நிலைமை மாறி சிறிது சிறிதாக தளர்ந்து கொண்டு வந்தது. அம்மாவிடம் பேசத் துவங்கினான். 10 மாதம் சுமந்தவள் என் தாய். அவளை ஒரேடியாக ஒதுக்கிவிட என்னால் முடியாது. 10 நாளைக்கு முன் வெறும் திடீர் பந்தத்தால் நீ இந்த வீட்டில் நுழைந்து விட்டாய். உன்னை ஒதுக்க முடியும். சொல்லாமல் சொல்லின அவனது செயல்கள். மாதங்கி அதை புரிந்து கொண்டதாகவே காட்டிக்கொள்ளவில்லை. தான் சமைத்த உணவை மாமியாருக்கும் அவனுக்கும் ஒரே சமயத்தில் ஒரே பரிவுடன் பரிமாறினாள் அவள். மனத்தளவில் கோபம் பொங்கினாலும் வயிறு பசிக்கும் போது என்ன செய்வது? அவனும் மறுப்பு தெரிவிக்காமல் ருசித்து சாப்பிட்டான். ஏன், விருப்புடனே சாப்பிட்டான். அவனுக்கு மெத்த பிடித்த உணவு வகைகள். மாமியாரை கேட்டுக்கொண்டு ருசியுடன் அவன் விரும்பி சாப்பிடும்படி பக்குவம் செய்து படைக்கிறாள். கெட்டிக்காரிதான். ஒரு மனிதனின் மனத்தை அடைய அவனது வயிற்றுப்பாட்டை முதலில் கவனிக்க வேண்டும் என்று யாரோ சொல்லியிருந்த பழமொழியை கெட்டியா பிடித்து கொண்டு விட்டாலோ? சமையலில் குற்றம் காண முடியவில்லை. சரி, உடைகளை கவனிக்கும் விஷயத்தில் பேச முடியாது. காலையில் அலுவலகம் புறப்படும் கணவன் மாடி நின்று இறங்கி வரும் முன் வெந்நீர், மாற்று உடை யாவும் தயாராக குளியலறையில் காத்திருக்கும். முன்போல் அவன் அந்த கோடு போட்ட ஷர்ட் எங்கே? இந்த வெள்ளை ஸ்லக் பட்டன் உடைஞ்சு போச்சே என்று அம்மாளிடம் கூச்சலிட தேவையே இருக்கவில்லை. அவன் கேட்ட உடைகளை நிமிஷங்களில் அவள் எடுத்து வந்து மேஜையின் மேல் வைத்து விடுவாள். வேலையில் அப்படி ஒரு சுறுசுறுப்பு, கவனம். ஆரம்பத்தில் அப்படி அவள் கொண்டு வந்து வைக்கும் உடைகளை கையில் வாங்கிக்க கூட அவனுக்கு வெறுப்பு, ஒரு தயக்கம். அவள் கீழே அறையில் இருந்தால் மாடிப்பக்கம் ஓடுவான். அவள் மாடிப்பக்கம் வந்தால் திறந்த வெளியில் காற்று வாங்குபவன் போல் நழுவி விடுவான். தீண்டத்தகாதவள் போல் அவளை கண்டாலே காத தூரம் விலகி ஓடியவனிடம் ஒரு சிறு அபிவிருத்தி தோன்றத்தான் செய்தது. கையில் கொடுத்த பொருளை கை நீட்டி வாங்கி கொண்டான். காப்பியில் சர்க்கரை குறைச்சலாயிருக்கு என்று சுவரை பார்த்து சொல்லிக்கொண்டு மேலும் ஒரு ஸ்பூன் சர்க்கரையை வாங்கி போட்டு கொண்டான். அன்று காலை அவன் உடுத்தி செல்ல எடுத்து வந்த உடைகளை அவள் மேஜை மீது வைக்கவில்லை. அவன் வருகைக்காக அறையின் வெளியே வராந்தாவில் காத்திருந்தாள். இன்னைக்கு வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும் போல இருக்குது. அதனால ஆஃபீஸுக்கு போட்டுக்கிட்டு போக இந்த காட்டன் ஷர்ட் எடுத்து வச்சிருக்கேன். பாலிஸ்டர் புழுங்கி தொலைக்கும், காலர் கழுத்தை உறுத்தும் சட்டையை அவள் அவனிடம் நீட்டினாள். அவனையும் அறியாமல் சட்டென்று அதை வாங்க கையை நீட்டிய போது அவளது விரல்களை தீண்டியவன் ஏதோ மின்விசை காலானவன் போல் அதிர்ச்சியுடன் உற்று பார்த்தான். முகமும் மூக்கும் சிவக்க லேசாக புன்னகைத்தபடி அவள் அவனை பார்த்ததும் எரிச்சலாக வந்தது அவனுக்கு. நாளுக்கு நாள் இவள் முகத்தில் ஏன் இப்படி ஒரு மெருகு ஏறி வருகிறது? எப்படி இவளால் அமைதியாக அழகாக புன்னகை பூக்க முடிகிறது? காதோரத்தில் அரும்பிய வியர்வை கழுத்தை நனைத்தது.
குற்ற உணர்வால் மார்பு படபடத்தது. பாவம் என ஒரே கணம் மனம் உறுத்தியது. மீண்டும் பழைய எரிச்சல் அவனை சாடியதும் நிமிர்ந்தான். இப்ப என்ன நடந்து விட்டது? மனம் ஏன் சஞ்சலமடைய வேணும்? பழைய வைராக்கியமும் பிடிவாதமும் தலை தூக்க வேகமாக மாடிப்பக்கம் விரைந்தான். அவனது கைப்பட்ட விரல்களை வியப்பும் வேடிக்கையுமாக பார்த்தபடி நின்றிருந்த மாதங்கி சட்டென்று விழித்து கொண்டாள். மாமியார் கூப்பிடுவது கேட்டது. அவளது தேவைகளை கவனிக்க ஓடோடியும் சென்று விட்டாள். அன்று மாலை வழக்கம்போல் வீட்டு வேலைகளை முடித்து விட்டிருந்தாள் மாதங்கி. மாமியாரின் உத்தரவின்படி தன்னை அலங்கரித்து கொண்டாள். மிதமான ஒப்பனை முகத்திற்கு தலையை வாரி கொண்டையிட்டு பூச்சூடினாள். கஞ்சியில் நிமிர்ந்து நின்ற மல்மல் சேலையும் ரவிக்கையுமாக கச்சிதமாக காட்சியளித்தாள். ஒரு சில நிமிட வித்தியாசத்தில் மாமியாரும் மகனும் ஒருவர் பின் ஒருவராக வீடு திரும்பி விடுவார்கள். முதலிலே கேட்டை திறந்து தயாராக வைத்து விட்டாள். ரோவாரின் உற்சாகமான குறைப்பு சத்தம் கேட்டது. வாயிற் பக்கம் தோட்டத்தில் விரையும் காரின் ஒளியை கேட்டு எட்டி பார்த்தாள் மாதங்கி. போர்ட்டுகோவில் நின்ற டாக்ஸியிலிருந்து இறங்கிய அந்த அழகான உயரமான கருப்பு கண்ணாடி அணிந்த அந்த பெண் யார்? கழுத்தில் புரண்ட கூந்தலை அசைத்தபடி தோள்பட்டை நின்றும் நழுவிய பிரெஞ்சு சிஃபானை சரி செய்தபடி உள்ளே வந்தாள் அவள். கருப்பு கண்ணாடியை இடது கையால் அலட்சியமாக எடுத்தவள் அவளை ஊன்றி பார்த்தாள். ஹர்ஷா, ஆஃபீஸ்லேருந்து வரல? வண்ணப்பூச்சு அதரங்கள் புன்னகைக்க மிக்க உரிமையுடன் வினவினாள். ஹர்ஷா வரல என அதட்டலும் உரிமையுமாக கேட்கும் இவள் யார்? அவளை இதுவரை பார்த்ததே இல்லையே. சொல்லென்ற ஒரு எரிச்சல் அதை அடக்கியபடி, வாங்க உட்காருங்க, அவர் வர்ற நேரம்தான் என்று உபச்சரித்தாள். முன்னரை சோபாவில் உட்கார்ந்தவள் சுற்றுமுற்றும் பார்வையை ஓடவிட்டாள். ரொம்ப சிரமப்பட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. முன்னால் நான் பார்த்தபோது வீடு ஒரே கலவரமாக இருக்கும். தோட்டத்தை கூட சீராக்கி வச்சிருக்கீங்க. நீங்கள் தான் புது மருமகள்னு நினைக்கிறேன். மெல்ல சிரித்தாள் அவள். நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? மாதங்கி கேட்க நினைத்தாள். மாமியாருக்கு தெரிஞ்சவளாக இருந்து கல்யாணம் விசாரிக்க வந்திருக்கலாமோ? இல்லாவிட்டால் இத்தனை உரிமையாக பேசுவாளா? தானே முடிவிற்கு வந்தவளாக, இருங்க கொஞ்சம் சாப்பிட ஏதாச்சும் கொண்டு வரேன் என உள்ளே விரைந்தாள். ஒரு சில வினாடிகளில் ஓமப்படி பர்பி சகிதம் டீயும் சாப்பிட்டபடி, நீங்க செய்ததா? சமையலிலும் கெட்டிக்காரியா இருக்கீங்களே என்று புகழ்ந்தாள் வந்தவள். காரை கேரேஜில் நிறுத்திய ஹர்ஷன் முன்னரையில் பேச்சு குரலை கேட்டுவிட்டு சற்று தயங்கியபடி உள்ளே நுழைந்தான். ஹை, நீ இங்கே எப்படி? தாள முடியாத வியப்பும் குதூகலமாக அந்த பெண்ணின் அருகே இருந்த சோபாவில் அமர்ந்து கொண்டான். கணவனை கண்டதும் மாதங்கி சமையலறைக்குள் ஓடினாள். வந்தவள் யார்? இத்தனை நெருக்கமாக பேசும் அளவிற்கு என்ன உறவு? அவளது தொண்டைக்குள் என்னவோ அடைத்து கொண்டது. மாமியார் கஸ்தூரி முகமெல்லாம் சிவக்க கோபமாக அருகில் வந்து நிற்பதை அப்போதுதான் உணர்ந்தாள் மாதங்கி. அவ வந்து ரொம்ப நேரமாகிவிட்டதா? அவர் வரத்துக்கு சித்தம் முன்ன வந்தாங்க. பேரை கூட நான் கேட்கலே. உங்களுக்கு தெரிச்சவங்கன்னு டீ கொடுத்து அது ஒன்று தான் பாக்கி. வெட்கங்கெட்டவ. என்ன தைரியம் இருந்தா எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இந்த வீட்டில் நுழைஞ்சிருக்கா என்று சீறினாள் மாமியார் அடிக்குரலில். எனக்கு யாருன்னு தெரியல அத்தை, தடுமாறினாள் மாதங்கி. தவறு என்னுடையது. ஆரம்பத்திலே எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லி இருக்கணும். ஆனால் ஏற்கனவே ஒரே குழப்பமாக நடந்த கல்யாணம். இதை வேற சொல்லி குழப்ப வேணாம்னு நினைச்சேன். கேட்டுக்கொள்ளு. இவ பேர் ஊர்மிளா. ஹர்ஷன் ஆசைப்பட்டு கட்டிக்கொள்ள முடிவு செஞ்சபோது திடீர்னு இவனை உதறிவிட்டு வேற ஒருத்தனை கட்டிக்கிட்டா. இவன் ஜாதகமே அப்படி. என்ன காரணமோ கடைசி நிமிஷத்தில் 2 பெண்களுமே உதறிட்டு போயிட்டாங்க. அது போகட்டும், விரும்பி வாழ வந்தவளை வச்சுக்கிட்டு வாழ தெரியாமல் இருக்கான். இந்த சமயம் எதுக்காக இவ வந்திருக்காளாம் என்று வெடித்தாள். அது சமயம் ஹர்ஷன் உள்ளே எட்டி பார்த்தான். தாகம் உயிர் போகுது, இன்னுமா காப்பி தயாராகலை? மொட்டையாக கேட்டுவிட்டு அம்மாவை பார்த்தான். கோபத்தில் கனன்று கொண்டிருந்த கஸ்தூரி அவ எதுக்காக வந்திருக்கா என்றாள் கடுமையாக. அவள் கணவன் அவளை ரொம்ப கொடுமைப்படுத்துறாளாம். இம்சை பொறுக்காம கொஞ்ச நாள் பிறந்த வீட்டில் இருக்கலாம்னு வந்தாளாம். அப்படி உங்ககிட்ட சொல்லிக்க அவளுக்கே வெட்கமா இல்லை? மனைவியை இம்சைப்படுத்துகிற உனக்கும் அதை கேட்க அதைவிட வெட்கமில்லை? படபடவென பொறிந்தாள் தாயார்.
மாதங்கி அடுப்பியே பார்த்தாள். ஹர்ஷனுக்கு ரோசம் பித்து கொண்டது. வெடுக்கன அந்த இடத்தை விட்டு அகன்றான். மாதங்கி நடுங்கி போனாள். நீ பயப்படாதே, சில சமயம் சூடாகச் சொன்னாதான் உரைக்கும். இவனை உதறிட்டு போனவகிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? தன் கணவனை பற்றி இவன்கிட்ட பேசுறது தவறுன்னு அவளுக்காவது புரியணும். படிச்சுட்டா போதுமா? பெரிய வேலைக்கு போனால் போதுமா? விவேகம் வேணும். பல்லை கடித்தாள் கஸ்தூரி. சமையலறை பக்கம் நிழலாடியது ஊர்மிளா. நான் போயிட்டு வரேம்மா. ஹர்ஷன் கொண்டு வீட்டில் விடுறதா சொன்னதால புறப்படுறேன். உங்ககிட்ட பேச முடியல. ஒரு சமயம் அடிக்கடி வந்துக்கிட்டே இருப்பேன், அப்போ பேசலாம். அலட்சியமாக சிரித்தபடி நின்றாள். வாயிலில் ஹார்ன் பொறுமையின்றி ஒலித்தது. அப்பப்பா கொஞ்சம் கூட பொறுமையே கிடையாது ஹர்ஷனுக்கு. வரேன். சினுங்கியபடி ஒரே துள்ளலில் வெளியேறினாள் ஊர்மிளா. மாதங்கி ஜன்னல் வழியே பார்த்தாள். காரின் முன் ஆசனத்தின் கதவை திறந்து ஒய்யாரமாக அவன் மீது உரசியபடி உட்கார்ந்தவனை கண்டதும் கண்களில் நீர் முட்டியது. மனம் பதைத்தது. கவலைப்படாதே மாதங்கி. ஒரு குழந்தை எழுந்து நடக்கும் முன்னே பல தடவை விழுந்து தத்தித்தான் நடந்து கற்றுக்கணும். திருமண வாழ்க்கையும் அப்படித்தான். இதுபோல சின்ன சின்ன விபத்துக்களை பார்த்து கண் கலங்குறியா? அசட்டு பெண்ணே, தைரியமாக இரு. நானும் தயாரா வரேன். வீட்டை பூட்டிக்கிட்டு 2 பேரும் கொஞ்சம் கடற்கரை வரை போய் வரலாம். கிளம்பு. மருமகளை ஆறுதலாக நெஞ்சோடு அணைத்து கொண்டாள் கஸ்தூரி. அத்தியாயம் 8. ஹர்ஷனுக்கு தாய் மீது ஆழமான அன்பு உண்டு. ஆனாலும் தான் என்ற அகம்பாவமும் அதிகம் உண்டு. கஸ்தூரிக்கும் மகனிடம் அளவுக்கு மீறிய பாசம் இருந்தது. ஆனாலும் தாயாகவும் தந்தையாகவும் இருந்துதானே வளர்ந்த பிள்ளை தன் பேச்சு மீறி நடப்பதா என்று உள்ளூர ஒரு ஆத்திரமும் கூடவே ஏற்பட்டிருந்தது. இதன் விளைவு இருவருக்குள்ளும் மனப்போராட்டமாக வளர்ந்து விட்டிருந்தது. தர்க்கங்கள், சிறு பூசல்கள் தலையெடுத்தன. சில நாட்களுக்கு பின்னர் ஊர்மிளா மறுபடியும் ஹர்ஷனை தேடிக்கொண்டு வந்தாள். பிறகு தொடர்ந்து வர ஆரம்பித்தாள். ஹர்ஷன் என்று உரிமையுடன் அவனை அழைப்பாள். பற்கள் தெரிய சிரித்து சாப்பாட்டறை மேஜை எதிரில் வந்து உட்கார்ந்து கொண்டு காஃபியையும் டிஃபனையும் சுவைத்தாள். கஸ்தூரிக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. மரியாதையை உத்தேசித்து தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள். வீடு தேடி வந்திருக்கிறாளே, அதே சமயம் இப்படியே விஷயம் போய்கொண்டிருந்தால் கவலையும் உள்ளூர அரிக்கத் தொடங்கியிருந்தது. அன்றிரவு சாப்பாட்டறையில் ஹர்ஷன் மெல்ல ஆரம்பித்தான். உணவு வேளையில் அமைதியாக விரும்புகிறவள் கஸ்தூரி. சாப்பாட்டின் இடையில் அலுவலகத்து பிரச்சனைகள், வீட்டு விஷயங்கள், ஊர்வம்பு இவைகளை பேச அவளுக்கு பிடிக்காது. ஹர்ஷன் அதற்கு நேர் எதிரி. அப்போதுதான் எல்லா விதமான பிரச்சனைகளும் தட்டு சோற்றின் மீது ஏறி கொண்டு விடும். அப்படித்தான் அன்றிரவு சாப்பாட்டின் போது அவன் ஆரம்பித்தான். ஞாயிற்றுக்கிழமைதானே, அதனால் பகல் சாப்பாட்டுக்கு ஊர்மிளாவை அழைக்கலாம்னு இருக்கேன். ஏதேனும் கொஞ்சம் ஸ்பெஷலாக செஞ்சா நல்லா இருக்கும். விருக்கென தலை நிமிர்ந்தாள் கஸ்தூரி. யார்கிட்ட சொல்கிற? இப்பெல்லாம் வீட்டு வேலை நான் செய்யறதில்லை தெரியுமில்லையா? கோபத்துடன் கேட்டாள். வீட்டு வேலையை செய்கிறவங்க கிட்ட தான் சொன்னேன்னு வச்சுக்கிறது, சீறினான் மகன். மாதங்கி என் மருமகள். கண்டவங்களுக்கு பொங்கி போட அவள் வேலைக்காரி இல்லை, புரிஞ்சுக்கோ. அந்த பெண் ஊர்மிளா இங்கே வருவதை நான் விரும்பல. அம்மா, கத்தினான் மகன். அவளுக்கு நம்மகிட்ட எந்த விதமான உறவும் கிடையாது. அவள் இங்கே வந்ததே தப்பு. தப்புக்களை நான் தொடர்ந்து அனுமதிக்க போறதில்லை. ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப குறுகிய புத்தி அம்மா. உனக்கு விசாலமான புத்தி இருக்குதே, அது என்னை எங்கே கொண்டு போய் விடும்னு எனக்கு தெரியும். ஏன் வீணா வாதம் செய்கிற? அவள் இங்கே வரக்கூடாது. நான் வரவிட மாட்டேன். கோபத்தை தாழாமல் பற்களை கடித்தாள் கஸ்தூரி. பாதி சாப்பாட்டில் கையை உதறிவிட்டு எழுந்தான் மகன். அவள் அதை பாராதது போல் அசட்டியாக இருந்தாள். ரசம் கூட போட்டுக்கலையே. அதுக்குள்ள மாதங்கி முணுமுணுத்த போது கட்டுக்கடங்காத சினத்துடன் அவளை முறைத்தான் ஹர்ஷன். உன் உபச்சாரம் தேவையில்லை. உன் மாமியாரை நல்லா கவனிக்கிறல்ல, அது போதும். ஏளனமாக கூறிவிட்டு வாஷ் பேஷனில் பரபரப்பாக கையை கழுவிக்கொண்டு வேகமாக மாடி அறைக்கு போய்விட்டான். கஸ்தூரிக்கு துக்கம் நெஞ்சை அடைத்தது. மேலே சாப்பாட்டை தொடர பிடிக்காமல் அவளும் பாதியிலேயே எழுந்து விட்டாள். மாதங்கியின் மனம் மிக்க வேதனைப்பட்டது. ஹார்லிக்ஸ் கலந்த டம்ளரை மேஜை மீது வைத்துவிட்டு படுக்கையில் சுருண்டு கிடந்த மாமியாரின் அருகில் குனிந்தாள் மாதங்கி. அத்தை. கஸ்தூரி அசையாமல் கிடந்தாள். சாப்பிடாம வந்துட்டீங்க, கொஞ்சம் ஹார்லிக்ஸாவது குடிங்க.
என்று சொன்னபடி மெல்ல அவளது கன்னத்தை தொட்டவள் துணுக்குற்றாள். சில்லென்று கண்ணீர் துளிகள் கைவிரலை நனைத்தன. மிகவும் துணிவாக அழுத்தமாக பேச தெரிந்த கஸ்தூரி, அவளுக்கு பலவிதமான தைரியம் சொன்ன மாமியார் கஸ்தூரி இப்போது அழுது கொண்டிருக்கிறாள். அத்தை, என்ன இது, நீங்க கூட? செல்லமாக கடிந்தபடி அவளது முகத்தை நிமிர்த்தினாள் மாதங்கி. என்னை மட்டும் கல்லால கட்டி சாந்தால பூசி வச்சிருக்கா? நானும் ஒரு மனித பிறவிதானே. நல்லா யோசிச்சேன். என் கௌரவத்தை காப்பாத்திக்கணும்னு நினைச்சிட்டேன். மடத்தனமான ஒரு பெரிய தவறையே செய்துட்டோம்னு நினைச்சேன். துக்கமா வந்துட்டது. அவ்வளவுதான், தழுதழுத்தாள் கஸ்தூரி. கண்களை துடைத்தபடி எழுந்து மருமகளையே பரிதாபமாக பார்த்தாள். இப்ப என்ன நடந்துட்டு நீங்க இப்படி மனசை அலட்டிக்கிறீங்க? வருத்தப்படாதீங்க அத்தை, மாதங்கி சமாதானம் செய்தாள். கள்ளங்கபடமில்லாத உன்னை ஒரு முரட்டு பயலுக்கு கட்டி வச்சு உன் வாழ்க்கையை பாலடிச்சிருக்கேனே, அதை நினைச்சு சந்தோஷப்பட முடியுமா? கண்கள் கலங்கி போனாள். மாதங்கி மௌனமானாள். ஆமை புகுந்த வீடு உருப்படாதுன்னு சொல்லுவாங்க. அதுபோல இந்த ஊர்மிளா காலடி எடுத்து வச்சாலே இந்த வீடு உருப்படாதுன்னு கவலையா இருக்குதே, அரட்டினால் மீண்டும். பொறுமையா இருன்னு என்னை சொல்வீங்களே, இப்போ நீங்க மெல்ல கூறியபடி ஹார்லிக்ஸ் டம்ளரை அவளிடம் நீட்டினாள். அவளது அன்பான செயலை மறக்க முடியாதவளாய் ஹார்லிக்ஸை பருகிய கஸ்தூரி மீண்டும் படுக்கையில் சுருட்டி கொண்டாள். இந்த ஊர்மிளா எதற்காக இப்போ வந்து இங்கே குழப்பம் விளைவிக்கிறாள் என்று எண்ணி கவலைப்பட்ட அவளால் உறங்கவே முடியவில்லை. மறுநாள் காலை குளித்து முடித்த பின் ஹர்ஷன் வழக்கம்போல் முன்னறையில் உட்கார்ந்து பத்திரிகையை புரட்டி கொண்டிருந்தான். அவனது கோபமும் இன்னும் அடங்கின பாடில்லை. பக்கத்திலே மாதகி கொடந்து வைத்த காப்பி டம்ளரை கவனியாதவன் போல் விடுக்கண எழுந்து வெளியே சென்று விட்டான். சிறிது பொழுதில் கார் தோட்டத்தினின்றும் வெளியே செல்லும் ஒலி கேட்டது. இரவு வெகு நேரம் கழித்து வீடு திரும்பிய ஹர்ஷன் நேராக படுக்கைக்கு சென்று விட்டான். மறுநாள் காலையிலும் சாப்பிடவில்லை. மாதங்கி கட்டி வைத்த டிஃபனை கூட தொடாது வேலைக்கு புறப்பட்டு போய்விட்டான். மாலை சற்று முன்னதாக வீட்டுக்கு திரும்பிய போதுதான் ஹர்ஷன் கவனித்தான், காரேஜிலிருந்து கார் எடுக்கப்படவில்லை என்பதை. அப்படியானால் அவனையும் அறியாமல் திடீரென ஒரு பரபரப்பும் கவலையும் அவனுக்குள் எழுந்தன. வாரத்தில் முதல் நாள் அலுவலகத்தில் அவனுக்கு மூச்சு விடக்கூட நேரமின்றி வேலைகள் தொடர்ந்த வண்ணம் இருந்தன. பகல் வேலைக்கு உணவை தேடிக்கொண்டு ஓட்டலுக்கு போக நேரம் இருக்கவில்லை. மாலை நடந்த போர்டு மீட்டிங்கில் சாப்பிட்ட காப்பி அடிவயிற்றில் மறந்து போகவே அகோர பசி வந்துவிட்டால் அவன் குழந்தை சுவாபம் படைத்தவனாகி விடுவான். வீட்டுக்கு வந்தவன் பிரீஃப் கேஸை சோபாவின் வைத்துவிட்டு சுற்றுமுற்றும் பார்த்தான். மாதங்கி அம்மாவின் அறையிலிருந்து வெளியே வருவது தெரிந்தது. விஷயம் என்னவென்று தெரிந்து கொண்டாக வேண்டுமே. வீண் ஜம்பம் அடித்து கொள்ள முடியாதே. தொண்டையை செருவி கொண்டு அவளை நிமிர்ந்து பார்த்தான். ஒரு நொடியில் காஃபி டிஃபனை எடுத்து வைக்கிறேன் சொல்லிக்கொண்டே மாதங்கி சமையலறைக்குள் மறைந்து விட்டாள். பசியின் குடைச்சல் தாங்க முடியாமல் அவனாகவே சமையலறைக்குள் சென்றான். அவள் தட்டில் உம்மாவை அள்ளி வைத்ததை எடுத்து ஸ்பூனால் விழுங்கினான். அடுத்து வைத்திருந்த காஃபி டம்ளரை எடுத்து ஒரே மடக்கில் லபக்கென்று குடித்து முடித்தான். மாதவி சிரிப்பை அடக்க முயன்றாள். அலமாரியில் பாத்திரங்களை அடுக்குவது போல் அபிநயித்தாள். மீண்டும் லேசாக இருமினான் அவன். என்ன என்பது போல் திரும்பினாள் அவள். அம்மா சீக்கிரமாகவே வேலையிலிருந்து திரும்பிட்டாங்களா? வழியே போய் அவளிடம் பேச அவனுக்கு வெட்கமாகத்தான் இருந்தது. ஆனாலும் விஷயம் தெரிந்தாக வேண்டுமே. அத்தை வேலைக்கு போகல, உடம்புக்கு என்ன? திடுக்கிட்டு விடவினான். இரத்த அழுத்தம் அதிகமாயிருக்கு, ஓய்வா இருக்கணும்னு டாக்டர் சொன்னார். டாக்டர் வந்து பார்த்தாரா? தலைவலி தாங்க முடியாம அத்தை ரொம்ப கஷ்டப்பட்ட போது குடும்ப வைத்தியர் சிகாமணியை கூப்பிட்டேன். அவர்தான் வந்து மருந்து கொடுத்திருக்கார். எனக்கு எதுவும் தெரியாதே. ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாமே. கடுகடுத்தான். நீங்கள் கோபமா இருக்கும்போது என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியலை. அவன் அவளை தாண்டி கொண்டு மௌனமாக தாயின் படுக்கை அறைக்குள் நுழைந்தான். மருந்து மயக்கத்தில் கஸ்தூரி ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். ஓசைப்படாது மெல்ல வெளியே வந்தான். டாக்டர் என்ன சொன்னார் என்று மாதங்கியிடம் அடிக்குரலில் கேட்டான். பயப்பட ஒன்றுமில்லை, நல்ல ஓய்வு தேவைன்னார். கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டேன் முணுமுணுத்தாள் அவள். தேங்க்யூ. அதற்கு மேல் அவனுக்கே சங்கோஜமாக இருந்தது. வேகமாக முன்னரை பக்கம் நகர்ந்தான். அழைப்பு மணி ஒலித்தது. மாதங்கி ஓடி சென்று கதவை திறந்தாள். வாசலில்
ஊர்மிளா நின்று கொண்டிருந்தாள். ஹர்ஷன், இங்கே உட்கார நேரமில்லை. எங்காவது வெளியே போய் நிம்மதியா ஒரு இடத்தில் உட்கார்ந்து பேசி தீர்மானிக்க வேண்டிய சங்கதி. ஜல்தி, அவசரப்பட்டாள். அவனையும் புறப்படும்படி அவசரப்படுத்தினாள். மாதங்கியின் மனம் ஆத்திரத்தில் குமரியது. இவளுக்கு எத்தனை உரிமை! உதட்டை கடித்து கொண்டு உள்ளே திரும்பினாள். வேண்டாம், தாகத்துக்கு எதுவும் வேண்டாம், அவசரமாக போகணும் என்றாள் ஊர்மிளா. ஹர்ஷன் மந்திரத்தால் கட்டுண்டுடன் போல் கார் சாவியை கையில் எடுத்தான். அம்மாவுக்கு உடம்புக்கு முடியல, இரத்த அழுத்தம், படுத்திருக்காங்க. அவன் முடிக்கும் முன் பக்கன சிரித்தாள் ஊர்மிளா. ரத்தம் இழுத்ததானே, நான் கூட பெருசா என்னவோன்னு நினைச்சிட்டேன். இந்த வயசுக்கு வர வேண்டிய கோளாறு. ஊர் உலகத்துல வராத நோயைப் போல நினைச்சுக்கிட்டு பயந்து போய் உட்கார்ந்துட்டீங்களே. கிளம்புங்க, மிரட்டினாள் அவள். கழுத்தில் பூட்டிய சங்கிலியை பிடித்திழுத்து தரதரவென இழுத்து கொண்டு போகப்படும் நாய்க்குட்டி போல் அவனும் அவளை பின்தொடர்ந்தான். டிரைவினுக்கே நேர போவோம். ஊர்மிளா அசட்டையாக பேசியபடி அவனுடன் வெளியே சென்றது மாதங்கியின் மனதை உறுத்தி புண்ணாக்கியது. மனைவி மேல் கொண்ட கசப்பு மறைந்து பேசும் அளவுக்கு மாறிவிட்டிருந்த கணவனை இவள் எதற்காக இப்போது இடையில் அட கடவுளே! மாதங்கியின் மனம் புலம்பியது. அத்தியாயம் 9. ஒரு வார காலமாக கஸ்தூரி வேலைக்கு போகவில்லை. டாக்டர் உத்தரவின்படியே லீவு எடுத்துக்கொண்டு வீட்டிலேயே ஓய்வாக இருந்தாள். மருந்துகளின் மயக்கத்தின் நாளில் பெரும்பகுதியை தூங்கியே கழித்தாள். நிற்க நேரமின்றி, தன்னை பற்றிய நினைப்பும் இன்றி பலகாலம் உழைத்து விட்டிருந்தவள். மகனுக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்தினால் மனம் நொந்து போனவள். அவனுக்கு நேர்ந்த கார் விபத்தின் போது அவள் பட்ட கவலைகள், இவை அனைத்துக்கும் சேர்த்து இப்போது அவளுக்கு படுக்கையில் இருக்க வேண்டிய அளவு ஓய்வு தேவைப்பட்டது. ஹர்ஷன் காலையில் வெளியே கிளம்பும்போது அம்மாவின் அறைவாயிலில் நின்று எட்டி பார்த்தான். அவள் தூங்கிக் கொண்டிருந்தாள். மாலை வீட்டுக்கு திரும்பும்பொழுதும் அவள் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தாள். வெளியிலிருந்து வெகு நேரம் சென்ற பின்னர் இரவு வீடு திரும்பிய போதும் அவள் உறங்கிக் கொண்டிருந்தாள். ஒரு வார காலமாக தாயிடம் ஒரு வார்த்தை கூட பேச முடியாது போனதை எண்ணி அவனுக்கு வேதனையாக இருந்தது. கொஞ்சம் வெட்கமாக கூட இருந்தது. ஆனால் அவனுடைய அன்றாட வாழ்க்கை நியதியில் எந்தவிதமான மாறுதலும் இல்லை. மாதங்கி அவனை நன்றாகவே கவனித்து கொண்டாள். குளித்துவிட்டு வருவதற்குள் காலையில் அவனது காப்பி பலகாரம் மேஜை மீது தயாராக வைக்கப்பட்டிருக்கும். கையோடு எடுத்து போக டிஃபன் டப்பா கூட தயாராக இருக்கும். மாலை வந்ததும் முகத்தை கழுவி கொண்டு நின்று உடுத்தி வருவதற்குள் டிஃபன் அவனுக்காக காத்திருக்கும். இரவு அவன் எத்தனை நேரம் கழித்து வீடு திரும்பினாலும் சாப்பாடு பரிமாறி கவனித்து கொள்ள விழிப்புடன் இருந்தாள். முன்பெல்லாம் தாயாருக்கு உடம்பு சுகமில்லாது ஒரு நாள் வீட்டில் தங்க நேரிட்டாலும் போதும், அவனுக்கு அலுவலகத்தில் வேலையே ஓடாது தவித்து கொண்டிருப்பான். வேலைக்காரி வீட்டுக்கு போய்விட்டிருப்பாளோ, அம்மாவுக்கு காய்ச்சல், ஒரு வாய் தண்ணீர் எடுத்து கொடுக்க கூட யாரும் இல்லையே என்று கவலைப்படுவது வழக்கம். இந்த ஒரு வார காலமாக அப்படிப்பட்ட கவலையெல்லாம் அவனுக்கு ஏற்படவில்லை. மாதங்கி கவனித்துக் கொள்கிறாள் என்ற நிம்மதி. ஆனாலும் அம்மாவிடம் நேரடியாக ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லையே என்ற குற்ற உணர்வு மனதை குடைந்து கொண்டே இருந்தது. அன்று மாலை வெளியே சென்றவன் இருட்டிய பின் சிறிது நேரத்துக்குள்ளேயே வீடு திரும்பி விட்டிருந்தான். காரை கேரேஜில் நிறுத்தி பூட்டிவிட்டு உள்ளே நுழைந்தவன் மிகவும் பரபரப்புடன் காணப்பட்டான். அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. அவர்களது குடும்ப நண்பர் நாராயணசாமியை எதிர்பாராத விதமாக கடற்கரையில் சந்தித்து விட்டான் அவன். ஊர்மிளாவும் அவனும் ஒரு காலமாக தினசரி கடற்கரைக்கு சென்று மணலில் அமர்ந்தபடி தனியே வார்த்தையாடுவது வழக்கம். அவன் உள்ளத்தில் நீர் பூத்த நெருப்பாக இன்னமும் அவள் மீது ஆசை லேசாக மூண்டு கொண்டு இருந்தது உண்மை. எவ்வளவோ முயன்றும் அவனால் அதை அடக்க முடியாத நிலை. போதை மருந்தை தின்று விட்டவன் போல் அவளது பேச்சிலும் சிரிப்பிலும் இன்னமும் மயங்கிய நிலையில் தன் வசமிழந்து கொண்டிருந்தான். நாராயணசாமி அவர்கள் குடும்பத்துடன் நெருங்கிய பழக்கம் உள்ளவர். அவனது தந்தையுடன் படித்தவர், பழகியவர். அவ்வப்போது குடும்ப நலனை விசாரித்து வரும் நல்லதொரு மனிதர். சங்கடமான சந்தர்ப்பங்களின் போதெல்லாம் கஸ்தூரி அவரது ஆலோசனையை கேட்க தவறியதில்லை. அவர் சொந்த வியாபார வேலைகள் இருந்தும் கூட அவனது கல்யாணத்தில் கலந்து கொள்ள விடியும் முன் தமது காரில் புறப்பட்டு திருத்தணிக்கு ஓடோடி வந்திருந்தவர். அன்று மாலை அந்த நாராயணசாமியும் கடற்கரையில் சற்று நேரம் காற்று வாங்க வந்தவர் கண்டுவிட்டார். காரிலிருந்து இறங்கி நடபாதையில் சற்று நடந்து அழுத்தபின் மணலில் இறங்கியவர் முன் ஹர்ஷன் கூடவே மகிழ்ச்சி குலுங்க அவன் அருகே, யார் அந்த பெண்?
மிக அருகாக நெருங்கிய போது தூக்கி வாரி போட்டது. சில நாட்களுக்கு முன் திருத்தணியில் கல்யாண மண்டபத்தில் அவன் அருகே உட்கார்ந்திருந்த அந்த அமைதியான பெண் அவள் இல்லை. மூக்கின் மீது நழுவிய கண்ணாடியை சரி செய்து கொண்டார். பளிச்சென்று வீசிக்கொண்டிருந்த மாலை வெயில் மறைய துவங்கிய நேரம் மீண்டும் நன்கு உற்று பார்த்தார். 2 வருஷங்களுக்கு முன் ஹர்ஷனை வேண்டாம் என்று கல்யாண சமயம் வரும்போது தட்டி கழித்து விட்டு வேறு ஒருத்தனை மறைந்து போன ஊர்மிளா அல்லவா? அவளுடன் இங்கே என்ன சம்பந்தம்? அதுவும் தனியே உட்கார்ந்து கொண்டு தொண்டையை கனைத்து கொண்டார் நாராயணசாமி. திரும்பி பார்த்த ஹர்ஷன் தூக்கி வாரி போட எழுந்தான். குற்ற உணர்வில் குன்றி போய்விட்டான் ஒரு கணம். பிறகு அவர் அருகே வந்தவன் சமாளித்தபடி வீட்டு பக்கம் வந்து ரொம்ப நாளாச்சுதே என்று விசாரித்தான். தலையை குடிந்து கொண்டு மணல் மீது கோலம் போட்டு கொண்டிருந்த ஊர்மிளாவை வெறுப்புடன் உற்று பார்த்தார் அவர். அதற்கு மேல் சினம் கட்டுக்கடங்காமல் போயிற்று. ஏன்பா ஹர்ஷா, இன்னொருத்தன் மனைவியோட கடற்கரையில் உலாத்துறது எந்த நாகரிகத்தில் சேர்த்தி? உங்க அப்பா உசுரோட இருந்தா இதை பார்த்தால் அப்படியே குண்டி போயிருப்பான். ரொம்ப கண்ணியமான மனுஷன். குளிப்பிள்ளையை தோண்டி இளவு கொண்டாடுற கதையா? விட்டு போன விவகாரத்தை இப்போ எதுக்காக தொடரணும்? நீ என்ன சமாதானம் சொன்னாலும் என் மனசு ஏற்காது. உன்னை விட வயசிலும் அனுபவத்திலும் நான் பெரியவன். நெருப்போடு விளையாடினா என்ன நேரும்னு தெரியுமா? படபடவென பொருந்திவிட்டு அவனது பதிலுக்கு கூட காத்திராமல் அப்பால் சென்று விட்டார். ஹர்ஷன் முகம் சிவந்து போயிற்று. அந்த வழுக்கை மண்டை மனிதன் என்ன உளறினான்? ஏளனமும் கோபமாக ஊர்மிளா கேட்டார். அவர் எங்கள் குடும்ப நண்பர் தெரியுமே. இந்த கட்டுப்பட்டியின் பேச்சுக்கு உங்க அம்மா மதிப்பு கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களும் ஒரு 10ஆம் பசலி. ஹர்ஷன், இப்போ நான் ஒரு உண்மையை சொல்ல போறேன். நம்ம கல்யாணம் ஏன் நின்று போச்சு தெரியுமா? ஹர்ஷன் நிமிர்ந்து பார்த்தார். உங்க அம்மா படித்த வேலைக்கு போனால் மட்டும் போதுமா? கொள்கை அளவில் ஒரு பழங்காலத்து கிராமந்தம். அவர்களுக்கு அடிமையாக இருக்கிற மருமகள் வேணும்னு எதிர்பார்த்தாங்க. அதனால் என்னை பிடிக்கவில்லை, அசட்டையாக கூறினான். ஹர்ஷன் நெஞ்சு துடிக்க கோபமாக நின்றான். உங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு படுத்திருப்பது எல்லாம் வெறும் வேஷம். மகனை தன் முந்தானையிலேயே முடிஞ்சு வச்சுக்கணும். மருமகளை விரட்டி வேலை வாங்கணும். அப்படி ஒரு நாடகம். அவனுக்கு வார்த்தைகள் வறண்டன. ஹர்ஷன், உங்கள் நிறுவனத்தில் உங்கள் கீழே எத்தனை பேரை வேலை வாங்குறீங்க? திறமையாக நிர்வாகம் நடத்துறீங்க. ஆனால் வீட்டில் அம்மா கிட்ட நடுக்கம். அதுதான் எனக்கு அதிசயமாக இருக்குது. உங்கள் அம்மாவோட அதிகாரத்தை தாண்டிக்கிட்டு வந்தால் தான் நமக்கு ஒரு நல்ல காலம் இருக்கும். என்ன சொல்கிற ஊர்மிளா? ஒரு வாரமாக சொல்லிக்கிட்டு வரதைத்தான் சொல்கிறேன். எனக்கு என் மன வாழ்க்கை கசந்து விட்டது. உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமையவில்லை. நாம் ஒருவருக்கொருவர் நேசித்தவங்க. அதற்கு மேல் ஹர்ஷனுக்கு பிடிக்கவில்லை. நாராயணசாமியின் வார்த்தைகளை கடற்காற்று அலையலையாய் சாட்டையடி போல் காதுகளில் மோத மனம் வேதனைப்பட்டது. ஊர்மிளா, அவசரப்பட்டு முடிவு செய்கிற விஷயமில்லை இது. இருட்டத் தொடங்கிவிட்டது. கிளம்புவோம். வேட்டி மீது ஒட்டி கொண்டிருந்த மணலை உதறி எறிந்த உணர்வு. வேகமாக காரை நோக்கி நடந்தான். ஊர்மிளாவை அவள் வீட்டில்